श्री गुरुभ्यो नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। இன்றைய தினம் ஒரு சுதினம். இந்த ஆடி மாதத்தினுடைய உத்தராஷாடா நட்சத்திரம் ஒரு பெரிய மகானுடைய பிறந்த ஜன்ம நட்சத்திரம். நமது சாஸ்திர ரத்னாகர பிரம்மஸ்ரீ எஸ்ஆர்கே சாஸ்திரிகள்னு இன்னி வரைக்கும் அதே அந்த சம்க்ஷிப்தமான பேர்ல நம்ம காலேஜில் இருக்கக்கூடிய வாத்தியாரெல்லாம் சுருக்கமான பேர்ல சொல்ற பழக்கம். அதுல எஸ்ஆர்கே சாஸ்திரிகள்னு ஒரு மரியாதையோடு அழைக்கப்படக்கூடிய எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அவர்களுடைய ஸ்மாரகமாக நடைபெறக்கூடிய செஞ்சுனரி என்ரோல்மெண்ட் மூலமாக நடைபெறக்கூடிய இந்த உபன்யாசம். எஸ்ஆர்கே சாஸ்திரிகள் அவரை பற்றியான விஷயங்கள் நாம நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே இன்றைய தினம் நமது ரொம்ப தூரத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர், பல வேலைகளில் வியாபிரதமாக இருக்கக்கூடியவர். தற்பொழுது காஞ்சிபுரம் ஏனாத்தூர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகாவித்யாலயா அந்த யூனிவர்சிட்டியினுடைய சான்சலராக, மரியாதைக்குரிய சான்சலராக திகழக்கூடியவர். அதே போல் பல முறை பல பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக பொறுப்பேற்று மிகவும் பிரசித்தமாக ராஷ்டிரிய சம்ஸ்கிருத சம்ஸ்தானம் என்று சொன்னால் அந்த சம்ஸ்தான் என்று சுருக்கமாக அழைப்போம். அந்த சம்ஸ்தான் பிரசித்தமாக இருந்த ஒரு காலம் என்றால் அவர் நமது இன்றைய தினத்தினுடைய உபன்யாசகராக வந்திருக்கக்கூடிய சாஸ்திரிகள் அவர்களுடைய காலத்தில் மிக பிரசித்தமாக இருந்தது. அந்த காலத்தில் இந்த ராஷ்டிரிய சம்ஸ்கிருத சம்ஸ்தானம் என்பது சம்ஸ்கிருதத்திற்காக இருந்த ஒரு பல்கலைக்கழகமாக பிரசித்தமாக இருந்தாலும் கூட அந்த சாஸ்திரத்தை படித்திருக்கக்கூடிய வித்வான்கள் அவர்களெல்லாம் ஒரு பிரதிஷ்டிதமான ஒரு நிலையை அடைவதற்கு அயராது பாடுபட்டு பிரசித்தமாக, தானும் பிரசித்தமாக, துறையை சார்ந்தவர்களும் பிரசித்தமாக, அந்த சம்ஸ்தானமும் பிரசித்தமாக இருப்பதற்கு முக்கிய காரணமாக திகழ்ந்தவர் இன்றைய தினத்தில் வந்திருக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ வி குடும்ப சாஸ்திரி அவர்களை நமஸ்காரங்களோடு கூட இந்த இன்றைய தினத்திற்கான உபன்யாசத்திற்காக அவருக்கு நமஸ்காரங்களோடு கூட சுவாகதத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இது என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த எஸ்ஆர்கே சாஸ்திரிகள் நமது கல்லூரியில் வேதாந்தத்தினுடைய பேராசிரியராக திகழ்ந்தவர். அவர் ரொம்ப பிரசித்தமானவர். இந்த சாஸ்திர சமீபத்தில் இருந்த பெரிய சாஸ்திர வித்வான்கள்ல அவருடைய பிரசித்தி ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்படிப்பட்டவர் நமது கல்லூரியில் வேதாந்த பேராசிரியராக திகழ்ந்த போது அவரிடத்தில் படித்த அநேகமாக எல்லா மாணவர்களும் பிற்காலத்தில் மகாமகோபாத்தியாயர்களாக அந்த பட்டத்தை வாங்கியவர்கள், வாங்கக்கூடிய அளவிற்கு சிறந்த தகுதியை பெற்றவர்கள். அப்படிப்பட்ட சிஷ்யர் வர்க்கத்தினுள் நமது குடும்ப சாஸ்திரி அவர்களும் ஒருவர். குடும்ப சாஸ்திரி அவர்கள் நமது கல்லூரியிலே மாணவராக திகழ்ந்து வேதாந்த அத்தியனம் செய்து அதன் பின்பு பல இடங்களில் பணிபுரிந்து அவர் ரிக்வேத அத்தியனம் செய்தவர். மகாபெரியவாளுடைய காஞ்சிமடம் மகாபெரியவாளுடைய பூர்ண ஒரு அனுகிரகம் பெற்ற பலருள் அவரும் ஒருத்தர். எப்படிப்பட்டவர்னா, எனக்கு ஒருத்தர் சொன்னார், அவர் பெயரை சொல்லி அவரை நம்ம பையன் அப்படின்வாரா, பெரியவா நம்ம பையன் அப்படின்வார். அப்படி அந்த நம்ம பையன் அப்படின்ற ஒரு அந்த உபாதிக்கு உரியவர் இன்றைய தினத்து குடும்ப சாஸ்திரிகள் அவர்கள். அவர் பின்பு பல இடத்தில் பணிபுரிந்தார். திருப்பதியில் நமது இன்றைய தினத்தில் நேஷனல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி என்று இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்தார். பணிபுரியும் போது மாணவர்களுக்கு அந்த உற்சாகத்தை ஏற்படுத்துவதில் அவருக்கு எந்த அளவுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர்னா, ஒரு உதாரணம் போதும் நினைக்கிறேன். இன்றைக்கு சம்ஸ்கிருத பாரதி நமக்கு பிரசித்தமா இருக்கு. இந்த சம்ஸ்கிருத பாரதி ஏற்படுவதற்கு நமக்கு தெரிந்து ஒரு இருவரை, ஜனார்தன ஹெக்டே, அதே போல் நமக்கு சாமு கிருஷ்ண, அடுத்து மூன்றாவதாக விஸ்வாஸ் அவர்களே குறிப்பிடுவோம். அப்படி அந்த சாமு கிருஷ்ண சாஸ்திரிகள் அவர்கள் இந்த அளவுக்கு உற்சாகத்தோட இந்த சம்ஸ்கிருத பாரதி இந்து சேவா பிரதிஷ்டானத்தோட தொடர்பு ஏற்பட்டு பின்பு இந்த சம்ஸ்கிருத பாரதி எல்லாம் இந்த அளவிற்கு கொண்டு வருவதற்கு இயங்குவதற்கு முக்கியமாக இருந்த பேராசிரியர்களும் நமது குடும்ப சாஸ்திரியர்களும் மிக மிக முக்கியமானவர்கள். இவர்கள் தந்த அந்த உற்சாகத்தினால்தான்
அந்த தசதின சிபிரம்லாம் நடத்த முடியுமா அப்படின்றதுக்கு இவர் நிறைய அவளுக்கு கொடுத்திருக்கார். ஏன்னா அவரே சமூக கிருஷ்ண சாஸ்திரிகளே சொல்லிருக்கார். 93ல பெங்களூர்ல அக்ஷரத்துல நாமெல்லாம் போயிருந்தோம். அப்ப அவர் சொல்லுவார், இந்த தசதின சிபிரம் பண்ண முடியும்னு ஒரு முடிச்சதுக்கு அப்புறம், திருப்பதியில் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு தைரியத்துல. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஒன்னும் முடியவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரியவாட்ட கேட்டு 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 பரிஷ்காரம் பண்ணிட்டோம் அப்படின்னார். அப்படி மாணவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகவும் சிறந்தவர் நமது குடும்ப சாஸ்திரிகள் அவர்கள். அவர்கள் இந்த SRK சாஸ்திரிகளுடைய இந்த சென்ச்சுனரி என்டோமெண்ட் லெக்சர் இதை கேட்டு சென்ற வருடத்திற்கும் அதற்கும் முந்தைய வருடம் அவர் வந்துட்டார். அவர் சென்ச்சுனரி செலிப்ரேஷன்ஸ் சொல்லிட்டு அவர் வந்துட்டார். அவர் வந்தபோது இல்ல, அதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அதன் ஸ்மாரகமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய என்டோமெண்ட் மூலமாக நடைபெறக்கூடிய உபன்யாசம்னு சொன்னோம். இருந்தாலும் அன்னைக்கு நீலவாலன் சார் அவருடைய கோவிந்தாஷ்டகம் அது அவர் உபன்யாசம் பண்ணார். அன்னைக்கு முழுக்க இருந்துட்டு இதே மாதிரி இருந்தா எனக்கு சாஸ்திரிகள் அவருடைய வாத்தியாரா இருக்கிறதுனால கூப்பிடுங்க அப்படின்னார். அதனால வருஷம் அவரை கூப்பிடுறது. இந்த வருஷம் அவரை நாங்க பிரார்த்தனை பண்ணிட்டோம். நிறைய வேலை இருக்கு. அவர் நிறைய பேசினார். அதாவது ஒண்ணுமே திருப்பி யோசிக்க கூட முடியல, அந்த அளவுக்கு அவ்வளவு வேலை அவருக்கு. இருந்தாலும் நாங்கள் கேட்டுக்கொண்டோம்ன்ற காரணத்திற்காக என்ன பேசலாம்னார். நீங்க SRK சாஸ்திரிகளை பத்தி பேசினாலே அதே எங்களுக்கு போதும், ஆனா அதை தலைப்பா போட வேண்டாமேன்றதுக்காக ஒரு பேருக்கு நியாயசாஸ்திர பரிச்சயான்னு ஒரு பேருக்கு நாங்க போட்டிருக்கோம். அதையே முக்கியமான சீர்ஷகமாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சாஸ்திரிகளை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும், பெரியவாளை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதுதான் எங்களுடைய முக்கியமான உத்தேசம் அப்படின்னு அவற்றை நாங்க பிரார்த்தனை பண்ணோம். எனவே அவரது உபன்யாசமானது இன்றைய தினம் நமது சென்னை சம்ஸ்கிருத கல்லூரியினுடைய வி கிருஷ்ணசுவாமியர் சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலமாக நடைபெறக்கூடிய பல அறக்கட்டளைகள், அதன் கீழே இன்றைய தினம் இந்த அறக்கட்டளை பிரம்மஸ்ரீ SR கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் சென்ச்சுனரி என்டோமெண்ட் என்ற அறக்கட்டளையின் கீழ் நடைபெறக்கூடியது. இதற்காக நியாயசாஸ்திர பரிச்சயா என்று ஒரு பெயரளவில் நியாயசாஸ்திரத்தை போட்டிருக்கிறோம். இதுல 2 விஷயம் சாஸ்திரிகளை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, அதுக்கப்புறம் அவருடைய பாஷை. அவர் ஸ்வதேசம் அவருக்கு ஆந்திரா. இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருந்ததுனால பாண்டிச்சேரியில பின்பு, அதாவது திருப்பதிக்கு பின்பு பாண்டிச்சேரியில் பல வருடங்கள் பணிபுரிந்தார். அங்கிருந்து சம்ஸ்தானத்திற்கு சென்று பல முறை அங்க வைஸ் சான்சலராக இருந்தார். சம்பூர்ணானந்தா விஸ்வவித்யாலயத்திற்கு கூட அவர் குலபதியாக திகழ்ந்தார். இப்படி பல இடங்கள் சென்ற முறை, அதற்கு முந்தைய முறை என்று நினைக்கிறேன், நடந்த வேர்ல்டு சான்ஸ்கிரிட் கான்ஃபரன்ஸ் அதற்கு நிறைய உறுதுணையாக இருந்து அதை வழிநடத்தக்கூடிய, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு காஞ்சி காமகோட்டி பீட்டத்துல கூட சாரனுடைய ஒரு உபதேசம் ஏதாவது ஒரு பிரகாரம் சம்பந்தம் நிச்சயமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்தானத்தை வகிக்கக்கூடியவர். அவருடைய பாஷை 2 விதமாகவும் இருக்கலாம். ஏன்னா நமக்கு யூடியூப்ல பார்க்கும்போது இந்த உபன்யாசங்கள்லாம் பார்க்கும்போது, ஏன் நீங்க சம்ஸ்கிருதத்துல இந்த உபன்யாசம் பண்றது தானே நிறைய பேர் கேட்கிறா. அதனால நான் அவர்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணிட்டேன், மம இயம் பிரார்த்தனா அஸ்தி பவதாம் பாஷா தாவத்து த்விவிதா பவத்து இதி திராவிட்யா ததைவ தேவவான்யா இதி துவாபியாமக பாஷாபியாம் பாஷணம் பவித்தும் அர்ஹதி பவந்து பவதி இச்சானுரோதேன பவத்து இதி அவர்கிட்ட பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இந்த உபன்யாசத்திற்காக நமக்கு அருகிலே இருக்கக்கூடிய எங்களது வாத்தியார் SRK சாஸ்திரிகளுடைய பாதி பெயர் அவருக்கு RK சாஸ்திரிகள் என்று RK சார்னு மரியாதையோடு குறிப்பிடுவோம். அப்படிப்பட்ட அவர் இப்பதான் ஒரு அரை மணி நேரம் முன்னாடிதான் மாமிக்கு போன் பண்ணி, நாங்க வாட்ஸ்அப் விவகாரமே ஆயிடுத்து இன்னைக்கு லோகம், சாருக்கு பத்திரிகை எல்லாம் கொடுக்க முடியல, நிச்சயமா ஒரு 3/4 மணி நேரம் முன்னாடிதான் அவர்கிட்ட நான் சொன்னேன் மாமிக்கு போன் பண்ணி. உடனே சார் வந்துட்டார். அந்த அளவுக்கு வாத்தியார்கள் மேல அவளுக்கு இருக்கக்கூடிய பக்தி, சாஸ்திரத்திலையும் இந்த சனாதனத்திலையும் சம்ஸ்கிருதத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு உற்சாகம் அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய திராவிட சாஸ்திரிகள் SRK சாஸ்திரிகளுடைய குடும்பத்தினர் பலர் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் மற்றுமுள்ள பிரேட்சகர்களுக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த சுவாகத்தத்தை தெரிவித்துக் கொண்டு மேற்படு உபன்யாசத்தை நடத்தி தரும்படி சாஸ்திரிகள் அவர்களை நமஸ்காரத்தோடு பிரார்த்தனை செய்கிறேன். நமஸ்காரம். श्रीवेंकटाचलाधीशं श्रियाध्यासितवक्षसं श्रुतचेतनमन्दारं श्रीनिवासमहं भजे. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. यत्पादपङ्कजरजः परिपूतमेतत्
శ్రీభారతం విజయతే బహుశః కృతార్థం యత్పాద పంకజ రజః పరిపూతమేతత్ శ్రీభారతం విజయతే బహుధా కృతార్థం శ్రీకాంచీపీఠ విలసద్యతిరాజరాజం శ్రీచంద్రశేఖర గురుం శరణం ప్రపద్యే. శ్రీకాంచీపీఠ విలసద్యతిరాజరాజం శ్రీచంద్రశేఖర గురుం శరణం ప్రపద్యే. అత్ర గురుచరణానాం స్మృతి విషయక వ్యాఖ్యానం అద్య ప్రవర్తతే. గురుస్మృతిరేవ పుణ్యదా భవతి, సకల శుభాని సంతనోతి. తాదృశేస్మిన్ అత్యంత మహనీయే అవసరే ఆత్మానం కథంచిదపి కృతార్థయితుం ఉపస్థాయ అహం ఏతత్ నియోగం స్వీకృతవాన్ అస్మి. అత్ర బ్రహ్మశ్రీయుతాః అస్మాకం పూర్వప్రాచార్యాः మహావిద్యాలయస్య ఆర్ కృష్ణమూర్తి శాస్త్రి మహాభాగాः एवं अस्माकं अत्यंत श्रद्धापात्रभूताः विद्वद्धौरेयाः ब्रह्मश्री मणि द्राविड शास्त्रिणः अस्माकं महाविद्यालयस्य प्राचार्यवर्याः अरुणकुमार अरुणसुंदरम महाभागाः महेश्वरन नंबूद्रि महाभागाः एवं मुबावती महाभागाः अस्माकं मित्रमणयः कुमार महाभागाः अपि उपस्थिताः वर्तन्ते. अन्ये च अन्यांश्च कांश्चन परिचिनोमि कांश्चन न परिचिनोमि. कतिपय वचनानि सामान्य रूपेण मया अत्र आगतेन वक्तव्यम्. एतन्मम स्वकीय गृहे प्रत्यागमनम्. अतः अत्र औपचारिकता व्याख्यानम् उपन्यासः इत्यादि अपेक्षया स्वदेशे स्वगृहे स्वस्थले प्रत्यागतस्य बहुकालानन्तरम् इतस्ततः अटित्वा प्रत्यागतस्य यादृग्विधः यादृग्विधा प्रवृत्तिः शोभते तया विधया किंचित् यत्किंचिदपि अत्र वक्तुं तथवा अनुष्ठातुं प्रभवामि. वस्तुतः मनसि महान् सन्तोषो जायते यदा अरुणसुन्दरं महाभागाः मां सूचितवन्तः टेलिफोन् माध्यमेन एवं गुरुचरणानां शताब्दी प्रयुक्त व्याख्यानं वर्तते, मेमोरियल व्याख्यानं स्मृति पुण्यस्मृति व्याख्यानं वर्तते, तत्र भवता उपस्थातव्यम् इति. पूर्वमपि एकद्वित्रिवारं ते एतदर्थं माम् आहूतवन्तः. तदानीं केनापि कारणेन एकवारं स्वयमपि आगतवान्, परन्तु अन्यस्मिन् समये यत्र मम प्राधान्येन मामेव आहूतवन्तः तदानीं केनापि कारणेन इदानीं न स्मरामि, परन्तु अनिवार्यकारणेन आगन्तुं न शक्तः. मन्ये तत् न आगतवान् इत्युक्ते अत्यन्त प्रभूतेन तेन कारणेन भवितव्यं. यतोहि अत्र आमन्त्रणम् इतः मद्रास् संस्कृत कालेज् पक्षतः आमन्त्रणमिति एकं, गुरूणां स्मृतिव्याख्यानं पुण्यस्मृतिव्याख्यानमिति द्वितीयम्. एतदुभयसम्मेलने अनागमनस्य प्रसक्तिरेव न भवति, परन्तु केनापि कारणेन तथा सम्पन्नम् इदानीं न स्मरामि. पुनरेकवारं यदा तैः अस्मिन् वर्षे सूचना दत्ता झटिति ओम् इत्युक्तवान्. कारणं किं वर्तते, एकवारं द्विवारं त्रिवारम् अभवत् न जानीमहे. अहमपि किञ्चित् वयस्कः, 75 सम्पन्ना. तर्हि ईश्वरस्य कृपा यथा वर्तते तथा भवति. तर्हि एतादृशोऽयम् अवसरः न परित्यक्तव्यः इत्येव मनसि किञ्चित् स्वार्थबुद्धिः किञ्चित् रूपेण उदिता आसीत्.
తయా స్వార్థ బుద్ధ్యా ఉపస్థితః నతు అహం కించిత్ వ్యాఖ్యాస్యామి, కించిత్ నూతనం వస్తు ఆవిష్కరిష్యామి, అథవా తత్ యద్వస్తు భవంతో న జానంతి ఇత్యాది కల్పనా మమ బుద్ధో కుత్రాపి నాస్తి. అపి చ పండితానాం సమవాయః అత్ర వర్తతే. కతిచన అంశాన్ అధికృత్య అహం కించిత్ గవేషణ శోధపత్ర మాధ్యమేన ఉపమాన విషయే, అర్థాపత్తి విషయే, సమవాయ విషయే కతిచన లేఖానపి అహం పూర్వం ప్రస్తుతీకృతవాన్ అస్మి. తేషాం సారాంశ కథనస్యాపి ఇదానీం నాయం అవసరః. తాన్ పరామృష్టుమపి మమ సకాశే సమయావకాశः నాసీత్. మయా లిఖితం వస్తు ఏకవారం తు పరామృష్టవ్యం కుత్రచిత్ కథన సమయే. తదర్థమపి సమయోపి తాదృశః కశ్చన సంపన్నः విగత సప్తాహే ద్విత్రికారణైః కించిత్ కాఠిన్యం సంపన్నం. కారణం ఆగమనస్య అస్మిన్ పుణ్యే సందర్భే మయా అత్ర ఉపస్థాతవ్యం, ఆత్మా చ కృతార్థయితవ్యః ఇత్యేవ. అతః ఉపస్థితోస్మి. యథా అరుణసుందరం మహాభాగాः కించిత్ న్యాయ సంబద్ధమేవ తద్వస్తు వర్తతే. యద్యపి కతిచన వైయక్తికాంశానహం ప్రాయః కుత్రాపి న స్పృశామి, పరంతు అత్ర కతిచన వైయక్తికానపి అంశాన్ స్పృష్టుమిచ్ఛామి. కారణం యత్ ఉక్తవాన్ ఖలు మమ గృహే అహం ఆగతః ఇతి ఏకం. సన్నివేశోపి తాదృశः. గురుచరణానాం పుణ్యతిథి కార్యక్రమः. కాంచీ మహాశ్రీచరణాः శ్రీ శ్రీ చంద్రశేఖరేంద్ర సరస్వతీ శ్రీపాదాः కుత్రచిత్ ఆంధ్రేషు కస్మింశ్చిత్ గ్రామే సాహిత్యశాస్త్రం అధీయానం మాం ప్రతి పత్రముఖేన రామకృష్ణ బ్రహ్మశ్రీ రామకృష్ణ శాస్త్రి మహోదయానాం హస్తలిఖితేన పత్రమాధ్యమేన మాం అనుగృహీతవంతః ఆదిష్టవంతశ్చ యత్ భవతా అత్ర శ్రీచరణానాం సవిధౌ ఉపస్థాతవ్యం ఇది ఆదేశ ఆగత ఏకస్మిన్ దినే. తే మాం న జానంతి అతః మహ్యం పత్రం లేఖితుం న శక్నువంతి. మాం బహు జానంతి, బహు సమ్యక్ జానంతి. అస్మాకం గ్రామే ప్రథమాగమన సమయేవ మమ తాదృశం కిమపి సౌభాగ్యమాసీత్ యత్ర అహం సాక్షాత్ తేషాం పురస్తాత్ అగ్రే ఉపవిశ్య బహూదూరం కించిత్ ఉపస్థాతుం కశ్చన అవసరः ఆగతः తమహం ఇదానీం న ప్రకటయామి. పరంతు నామాదికం న జానంతి గురవः. కిం కృతవంతः యత్ర సంస్కృత కాలేజ్ మధ్యే మమ నగరే అహం అధీయానः ఆసం, అలంకారశాస్త్రం అధీయానः ఆసం, తస్య మహావిద్యాలయస్య ప్రాచార్యం ప్రతి ఏకం పత్రం లేఖాపితవంతః. కథం మద్విషయే వక్తవ్యం ఇత్యుక్తే అభిజ్ఞానద్వయం తైః ఉక్తమాసీత్. అధీత ఋగ్వేదీ, అహం ఋగ్వేదాధ్యాయీ ఇతి శ్రీచరణా జానంతి. ప్రాయః సర్వేషాం కాంచీమఠే ఆచార్య పరంపరా ఏవం వర్తతే. యః కోపి కశ్చిత్ శ్రోత్రియः బ్రాహ్మణ విశిష్య బ్రాహ్మణ ఆగచ్చతి, కా శాఖా కిం కరోతి కిం అధీతవాన్ ఇత్యాది తు పృచ్ఛంతేవ. తేన జ్ఞాతవంతः. ద్వితీయం అభిజ్ఞానం కిమిత్యుక్తే యతో హి అస్మాకం ఆంధ్రేషు ఋగ్వేదः అతీవ న్యూనసంఖ్యాకాः, ఋగ్వేదినः అతీవ న్యూనసంఖ్యాకాः. తత్ర తైత్రీయ యజుశాఖాయాः ప్రభూతత వయం ఆవణీయావట్టం శ్రావణ పూర్ణిమాయామేవ కుర్మः. ఇదానీ అస్మాకం దేశే కోపి ఋగ్వేదీ శ్రవణ నక్షత్రే న కరోతి. కుతః తన్మధ్య పతితః తద్గ్రహణేన గృహ్యతే. యజుర్వేదినాం మధ్యే పతితః యజుర్వేద సంప్రదాయమేవ అనువర్తంతే స్మ. కర్మకాండం కారయితుమపి బహు కాఠిన్యం అనుభూయతే స్మ. తేషు దివసేషు పుస్తక సాహాయ్యేన కృష్ణయజుర్వేదినः ఏవ కారయంతి స్మ యథాశక్తి. ఇదానీం సా స్థితిः నాస్తి. శ్రీచరణానాం అనుగ్రహేణ ఇదానీం సర్వాపేక్షయా ఆంధ్రేషు ఋగ్వేదः వర్ధతే. సర్వం కేవలం మహాశ్రీచరణానాం అనుగ్రహ విశేష.
द्वितीयम् अभिज्ञानं किमित्युक्ते सिखि अहं द्रविडदेशी आन्ध्रेषु द्रविडदेशोचितशिखा अत्यंत विलक्षण नास्ति प्राय अस्माकं शिखा धारण संप्रदायः पृथग्विधः किंचित् पृष्ठभागे एव लघुरूपेण वयं स्थापयामः परन्तु द्रविडदेशे तु प्रायः भवन्तो जानन्ति सर्वे तादृशशिखैव मम आसीत् तदपि गुरुचरणानाम् अतः अभिज्ञानद्वयेन कश्चित् भवतः महाविद्यालये एतादृशशिखि ऋग्वेदाध्यायी कश्चित् अधीते सः अत्र गुरुचरणैः श्रीचरणैः आदिष्टः यदत्र उपस्थातुं काञ्च्यामागत्य श्रीचरणानां दर्शनाय आगन्तुम् आदिष्टः किम् अन्यत् तत्र किमर्थम् एतत् उक्तवान् इत्युक्ते गोल्लासत्रं मध्ये आसम् अहं गत्वा पुदुपेरिवा सकाशे रिपोर्ट् कृतवान् यतोहि ते तु किञ्चित् तैः सह संवादकरणं सरलं महाश्रीचरणानाम् अपेक्षया ते उक्तवन्तः आहूतवन्तः महाश्रीचरणाः तान् गत्वा पृच्छतु इति मां प्रतिप्रेषितवन्तः तत्र गोल्लासत्रं मध्ये प्रतिदिनं गच्छामि एवम् एतदर्थमागतः आदेशो जातः आदेशपरिपालनाय आगतः इति गत्वा वदामि किमपि न वदन्ति तत्र प्रतिपालयामि ते कार्यान्तरेण उत्थाय गच्छन्ति अनन्तरं पुनः अहं यत्र मम वासः कल्पितः तत्र तिष्ठामि पुनः द्वितीयदिने कथा समाना तृतीयदिने कथा समाना मन्ये चतुर्थे वा तृतीयदिने वा चतुर्थे वा दिने कमपि आदेशं दत्तवन्तः किम् अत्र अतः तत्तु अद्यतनप्रसङ्गस्य भवता किमधीतं अलङ्कारशास्त्रमधीतम् इतः परं किं करिष्यते उद्योगादिकं तु करिष्यते सत्यम् उद्योगादिकं तत्रैव मनः वर्तते किञ्चित् पदमपि श्रीचरणानाम् अनुग्रहेण प्राप्तुं योग्यं सिद्धमपि वर्तते इत्याद्यपि अहं सूचितवान् यतोहि तत्र हैस्कूल् मध्ये एकं पदं प्रायः ममैव कृते इति सिद्धमासीत् हैस्कूल् मध्ये तत्र श्रीचरणा उक्तवन्तः न भवता यदि भवतः उपरि कौटुम्बिकः भारः न भवेत् कथनेपि तेषां करुणा एतादृशी भवति कौटुम्बिक भारः भवदुपरि यदि न भवति पृष्टवन्तः प्रथममेव न उक्तवान् मम उपरि इत्येव न बहवः सन्ति वयं 7 भ्रातरः 5 ज्येष्ठाः एकः अवरः 5 ज्येष्ठाः अपि किञ्चित् उत्तमेषु पदेषु विराजन्ते ममैव इति पुत्रत्वेन कारणेन ममापि वर्तते तावदेव तदूर्ध्वं किमपि नास्ति इति तच्छ्रुत्वा तर्हि भवान् एकं शास्त्रमध्ये पठतु शास्त्राध्ययनम् अनुवर्तयतु इति आदेष्टुम् आहूतवान् इत्युक्त्वा अनन्तरम् अत्रैव काञ्चीपुरे रङ्गनाथशास्त्री महाभागानां ब्रह्मश्री रङ्गनाथशास्त्री महाभागानां सकाशे न्यायशास्त्रं भवता अध्येतव्यम् इत्येव आदेशः अहं तु स्वभावतः चपलः तेषाम् आदेशं यथा श्रुतं यथादिष्टं तथा तु नानुष्ठितवान् कुतः आरम्भः अपि जातः रङ्गनाथशास्त्री महाभागानां सकाशे दीपिकापर्यन्तम् अध्ययनमपि जातं चिन्नकाञ्चीपुरं मठे एव आसम् तावता बुद्धौ चापल्यं तु आगतं वयः अपि तादृशम् अपि च चपलबुद्धिः निष्ठा गुरुषु पूर्णा नास्ति अस्ति नास्ति इति न परन्तु पूर्णा नास्ति इति अङ्गीकर्तव्यम् तिरुवाणक्कावल मध्ये यदा जयेन्द्र सरस्वती श्रीचरणाः सन्ति तत्र गत्वा तान् अप्रार्थयं यत् अहं मद्रास् कालेज् मध्ये गत्वा पठामि इत्यादि ते उक्तवन्तः अवस्तु गच्छतु इति सपदि प्राचार्याय पत्रं विलिख्य दत्तवन्तः तत् पत्रं स्वीकृत्य अहमत्र आगतः अत्र मद्रास् संस्कृत कालेज् मध्ये प्रवेशार्थं तत् निमित्तभूतम् तदानीं जयेन्द्र सरस्वती श्रीचरणाः माम् अवोचन् भवतः मद्रास् कालेज् मध्ये ये गुरवः ब्रह्मश्री एस्.आर्. कृष्णमूर्तिशास्त्रिणः ते न केवलं वेदान्ते महापण्डिताः अपि तु न्यायेपि उत्तमोत्तम विद्वांसः इत्युक्त्वा अनन्तरं तेषां कथनरीतिः भिन्नैव भवति सर्वदा
परीक्षार्थं वेदान्तं पठतु ते जानन्ति परीक्षार्थं पठनं नाम किं शास्त्रार्थं पठनं नाम किम् इति उभयोः किमन्तरमिति पीठाधिपतयः श्रीचरणाः जानन्ति अस्मदपेक्षया स्पष्टतया जानन्ति वयमपि तत् क्रीडां तु बहु अनुभूतवन्तः एव अनुभवामस्य परीक्षार्थं वेदान्तं पठतु परन्तु भवतां गुरूणां सकाशे न्यायशास्त्रमध्ये पठतु इति ते अपि आदिष्टवन्तः गुरुचरणानाम् एतत् कथनस्य तात्पर्यमेवं वर्तते एकवारं प्रकटनीयमित्यपि कथितवान् परन्तु तदपेक्षया इदानीं श्रीचरणद्वयेन अयम् अंशः द्विवारम् उक्तः वर्तते उभावपि अद्वैतपीठस्य पीठाधिपतयः अहं वेदान्तं पठितुम् आगतः वेदान्तं पठितुम् आगतस्य मम वेदान्ते महानिधयः अस्माकं गुरवः तेषां सकाशात् विद्याग्रहणार्थमागतं मां तत्र गौणीयदृष्टिः देया प्राधान्यदृष्टिः न्यायशास्त्रे देया इति कथनस्य तात्पर्यं किमित्युक्ते न्यायशास्त्रस्य गरिमा महिमा अनेन ज्ञायते आन्वीक्षकी त्रयी वार्ता दण्डरीतिश्च शाश्वती इति कथयन्ति आन्वीक्षकी एषा विद्या वर्तते येनां विद्यामाश्रित्यैव विद्याः इतराः प्रवर्तन्ते या कापि विद्या सम्यक् ग्रहीतव्या असंशयितरूपेण अविप्रतिपन्नरूपेण अविरुद्धरूपेण स्वतात्पर्यरूपेण यदि कापि विद्या ग्रहीतव्या तर्हि न्यायद्वारा एव तत् सिद्ध्यति अन्यथा न सिद्ध्यति तर्हि वेदान्तशास्त्राध्ययनमपि वेदान्तशास्त्राध्ययनमपि किमधीनं वर्तते न्यायाधीनं वर्तते अपि च विशिष्य केवलं प्रस्थानत्रय भाष्ये अपि न्यायस्य बहु आवश्यकता वर्तते नास्ति इति न उपरिष्टात् कल्पतरु इत्यादिषु बहुन्यायाः तत्रापि प्रदर्शिताः यद्यपि न्याय मुखेन पंक्तयो न भवन्ति भाष्येषु परन्तु भाष्यपङ्क्तयः अपि न्यायपङ्क्तये एव अतएव पद्मपादाचार्याः स्वगुरुं भगवत्पादम् अनुमार्ध विग्रहम् इति स्तुवन्ति अनुमा अर्ध विग्रहम् यस्य इत्यर्थः अनुमान प्रमाणं भगवत्पादानाम् अर्धनारीश्वर स्वरूपमिव भगवत्पादानां दक्षिणार्धं वेद औपनिषदी विद्या औपनिषदं तत्त्वं द्वितीयार्धं तु अनुमानम् अनुमार्ध विग्रहं तेषां स्वरूपे एव अर्ध विग्रहात्मकं अनुमानं वर्तते इत्युक्ते अनुमान प्रमाणेन अप्रसिद्धं वा अनुमान प्रमाण विरोधि वा यत्किंचित् वचनं भाष्यकाराः न लिखन्ति यद्यपि पंचावयववाक्य रूपेण लेखनं न कुर्वन्ति इति पद्मपादाचार्याः साक्षात् शिष्याः नमाम्यभोगि परिवार संपदं निरस्तभूति मनुमार्ध विग्रहं अनुग्रहमुन्मृदित काललांछनं विना विनायकम् अपूर्व शंकरम् इति साक्षात् शंकरमपि भगवत्पादान् मन्वते पद्मपादाचार्याः परन्तु तद् वैलक्षण्यं व्यतिरेकालङ्कारमपि लिखन्ति अपूर्व शंकरं शंकरस्तु अन्यविधो भवति अस्मद्गुरवस्तु शंकरे एव परन्तु अपूर्व शंकरः पूर्वं प्रसिद्धः यः भगवान् शंकरः स्वः नास्ति तद् विलक्षणः मम गुरुः स एव शंकरः विलक्षणो नाम अन्यः न शंकर एव अपूर्वरूपेण इदानीं विराजते का सा अपूर्वता इत्युक्ते अभोगी परिवार संपदम भोगी परिवारः सर्पादि परिवाराः सन्ति आभूषणादि अपि च परिवाराः सन्ति भगवतः शंकरस्य
మమ గురవస్తు అభోగి పరివార సంపద. అభోగి నామ భోగం ఏ పరిత్యక్తవంతః నామ ఐహికం యత్ శారీరకం భోగం సర్వం పరిత్యజ్య ప్రవ్రజితాః మమ గురవః తస్మాత్ అభోగి పరివార సంపదం. నిరస్తభూతిం తేతు సతు మహాదేవః సమగ్ర శరీరే విభూతిం ధరతి. అస్మాకం గురుభిః విభూతిరేవ పరిత్యక్త, భూతిరేవ పరిత్యక్త, విభూతిహీన పరిత్యక్త, కింటు భూతిః పరిత్యక్త. భూతిర్నామ ఐశ్వర్యం. అర్థభేదేన తత్ర తు భస్మ అత్ర తు ఐశ్వర్యం. తే భస్మనా శరీరం లేపితవంతః భగవాన్ ప్రసిద్ధ శంకరః. మమ గురుః శంకరస్తు భూతిం పరిత్యక్తవాన్ అస్తి. నామ ఐశ్వర్యం లౌకిక సాంసారికం యదైశ్వర్యం తత్పరిత్యజ్య అన్యదేవ యత్ నిరతిశయం ఐశ్వర్యం తత్ర ప్రతిష్ఠితాః వర్తంతే. భూశంకరం ఏవముక్త్వా అనుమార్ధ విగ్రహం. తత్ర భగవాన్ మహాదేవః ఉమార్ధ విగ్రహः. ఉమయా అర్ధశరీరం స్వీకృతం వర్తతే. మహాదేవస్య అర్ధం శరీరం పరమేశ్వరస్య అర్ధం శరీరం ఉమాదేవ్యాః. అర్ధనారీశ్వర స్వరూపం భగవాన్ వర్తతే. తర్హి మమ గురవస్తు ఉమయా సహితాః న సంతి. అనుమార్ధ విగ్రహం ఉమా అర్ధ విగ్రహవంతః న భవంతి ఇది విరోధः. విరోధ పరిహారः కథం ఇత్యుక్తే అనుమాన ప్రమాణం అర్ధం విగ్రహः స్వరూపం యేషాం ఇత్యుక్తే భగవత్పాదానాం కృతిషు భగవత్పాదానాం వచనేషు అస్మాభిః జాగరూకతయా అన్వేష్టవ్యం వర్తతే. యత్ అర్ధాంశాత్ కదా కదాచిత్ అధికమపి అనుమానమేవ భవతి. యద్యపి శృతిమేవ ప్రమాణీకృత్య వేదాంతం ప్రవర్తతే, శృతి సమ్మతమేవ అస్మాకం సిద్ధాంతః భవతి, శృతి సమ్మత ఏవ, తథాపి అనుమానస్య తథా ప్రాధాన్యం భగవత్పాదైః సర్వత్ర దత్తం వర్తతే. అతేవ తద్వ్యాఖ్యానేషు అనంతరం అస్మాకమేవ శ్రద్ధేయ గురుపాదాः గోడా సుబ్రహ్మణ్య శాస్త్రిణः ఇత ఏవ ఏకం సంస్కృత అకాడమీ వా కించిత్ ఏతద్ మద్రాస్తः ఏవ ఏకం పుస్తకమపి ముద్రితవంతः యత్ అనుమాన ప్రమాణాని అనుమానాని నామ భాష్యే అనుమానస్వరూపం కీదృశమితి ప్రత్యధికరణం అనుమానస్వరూపమపి దర్శితం గోడా సుబ్రహ్మణ్య శాస్త్రిభిः. తేపి మమ గురుకల్పాः మహాపండితాः సవర్తంతే. ఏతాదృశం అనుమానస్య కిమర్థం వదామి ఇత్యుక్తే న్యాయశాస్త్రం కిం ఇత్యుక్తే వేదాంతం ఖలు ఇత్యుక్తే న్యాయం వినా వేదాంతः కుత్ర వర్తతే. వస్తుతः మద్రాస్ సంస్కృత్ కాలేజ్ మధ్యే ఏవ యదా అస్మదాదయः ఛాత్రాः వర్తంతే ఇదానీమపి కదాచిత్ తథైవ భవేత్. ఏకా ప్రథా వర్తతే ఏతే సర్వే అన్యాయ వేదాంతినः ఇతి. ఇదానీమపి బహవः బహూన్ అధిక్షిపంతి అన్యాయ వేదాంతినः ఇతి. ఇత్యుక్తే న్యాయం అనధీత్య ఏ సాక్షాత్ వేదాంతమధీతవంతः తే అన్యాయ వేదాంతినः. నామ ద్వితీయార్థः వేదాంతస్య న్యాయం ఏతే న కుర్వంతి కర్తుమపి న ప్రభవంతి. యావత్ పర్యంతం న్యాయశాస్త్రే అత్యంత ప్రగాఢం పాండిత్యం న ప్రాప్నువంతి తావత్ పర్యంతం న కేవలం వేదాంతే న మీమాంసాయాం న జ్యోతిషే న ఆయుర్వేదే న అలంకార శాస్త్రే కుత్రాపి న. రసగంగాధరే జగన్నాథ పండితః న్యాయ పరిష్కారాన్ ప్రదర్శ్యేవ పండితరాజः అభవత్. తత్ర వస్తు అస్తి వా న వా ఈశ్వరో జానాతి. వస్తు అస్తి వా న వా ఈశ్వరో జానాతి. పరంతు రసగంగాధర ఇత్యుక్తే మూర్ధన్యం వస్తు ఇది అలంకార శాస్త్రే యథా అద్వైత సిద్ధి అద్వైత వేదాంతే తద్వత్ ఏకం స్థానం రసగంగాధరేణ ప్రాప్తమిత్యుక్తే కేవలం నవ్యనైయాయిక పరిభాషా కారణాత్. తస్మాత్ న్యాయశాస్త్రస్య గరిమా స్వవిలక్షణా వర్తతే, ఆన్వీక్షకీ విద్యా వర్తతే. వస్తునః పరమార్థతాం అవగంతుం ప్రయాస ఏవ న్యాయదర్శనేన బోధ్యతే.
యద్వస్తు ఏన రూపేణ వర్తతే తద్వస్తు తథా గ్రహీతుం అపేక్షిత సామగ్రీమేవ న్యాయదర్శనం కథయతి. యద్వస్తు ఏన రూపేణ యథా వర్తతే ఏన ప్రకారేణ వర్తతే తద్వస్తు తథా న గృహ్ణన్ కథం కృతార్థ కోపి భవితుమర్హతి. శుక్తిం రచితమివ గృహ్ణన్ కథం కృతార్థో భవితుమర్హతి. రజ్జుం వా సర్పం గృహ్ణన్ కథం కృతార్థో భవితుమర్హతి. యావత్పర్యంతం రజ్జుం రజ్జురూపేణ న గృహ్ణాతి తావత్పర్యంతం కృతార్థస్థు న భవతి. కదాచిదేతత్ ఐంద్రిక భ్రమ విషయః స్యాత్. ఏవం శబ్ద విషయక భ్రమ ఉపనిషదః ఏవ సంతి. ఉపనిషద్వాక్యేషు తాత్పర్యం కుత్ర? ఉపనిషదర్థః ఉపనిషద్వాక్యానాం అయమేవార్థః ఇతి కేన ప్రమాణేన సాధయామః. అన్యమపి అర్థం అన్యః అపి బోధయితుం శక్నువంతి. అపి చ భాష్యకారా ఏవ బహవః సంతి. వయం జానీమః త్రిమతాచార్యాస్తు సంతి. త్రిమతాచార్యాణామతిరిక్తతయా ఇతరేప్యాచార్యాः బ్రహ్మసూత్ర విషయే ఇదమిదాनीं తిరుపతో ఏకా సభాపి కృత భాష్యోత్సవः ఇతి. యత్ర నూతన భాష్యాన్యపి ఆగతాని తాన్యపి పూజితాని విచారితాని చ వర్తంతే. ఏవం ఆగామి కాలేపి కతిచన భాష్యాన్ని ఆగమిష్యంతి. అతః అత్ర కిం భాష్యం ప్రమాణ సిద్ధం కిం నా ఇత్యత్ర వినిగమకం దర్శయితుం కిమాశ్రయణీయం. ఆగతిక గత్యా న్యాయమేవ ఆశ్రయణీయం. వేదస్య ప్రామాణ్యం వేదః నిర్ధారయితుం న శక్నోతి. వేదస్య ప్రామాణ్యమపి అనుమానేన నిర్ధారణీయం భవతి. అపి చ ఈశ్వరోపి కేన సాధ్యతే. ఈశ్వరోపి అనుమానేన సాధ్యతే చేదేవ లౌకికాः అంగీకుర్వంతి. ఏ తు వేదే శ్రద్ధావంతः నిష్ఠావంతः తే అంగీకుర్యుః ఈశ్వరస్య సత్తాం వేదవచనమనుసృత్య. పరంతు కా గతిః ఇతరేషాం లౌకికానాం. ఇదానీమపి బహవః ప్రశ్నాः సन्ति. అత్ర తు ప్రభూతతయా పృచ్యతే. ఈశ్వరः నాస్తి ఈశ్వరः నాస్తి ఈశ్వరः నాస్తి ఏవ ఇది త్రివారం సత్యం సత్యం పునఃసత్యం ఉద్ధృత్య భుజముచ్యతే ఇది యథా వ్యాస మహర్షిణా ప్రతిపాదితం వర్తతే. తద్వత్ త్రివారం సత్యం సత్యాపితం వర్తతే. ఈశ్వరో నాస్తి ఈశ్వరో నాస్తి ఈశ్వరో నాస్త్యేవ ఇతి. తర్హి తాదృశే సందర్భే ఈశ్వరः అస్తి ప్రదర్శితం కేవలం ఏకేన దర్శనేన తత్ న్యాయదర్శనేన. ఏతదర్థం న్యాయకుసుమాంజలిః సర్వత్ర సర్వైః పండితైః పూజ్యతే. తత్ న్యాయదర్శనస్య కంట్రిబ్యూషన్ వర్తతే. బహువిధ ప్రమాణాన్ని దర్శితాని క్షిత్యంకురాదికం సకర్తృకం ఇత్యాది అనుమానాన్యపి దర్శితాని. అపి చ అనేకవిధ ఉపపత్తయः అపి దర్శితాः ఈశ్వరస్య సత్వే. అపి చ మమ తాత్పర్య గ్రంథే అహం కించిత్ తస్యాపి పరిశీలనం అకర్వం. యత్ వేద తాత్పర్యమాశ్రిత్యాపి ఈశ్వరం సాధయతి ఉదయనాచార్య. కుతః వక్తురిచ్ఛాతు తాత్పర్యం. అతః తాత్పర్యమస్తి వేదవాక్యానాం ఇతి కారణాత్ కశ్చిత్ తత్ర కర్తా వేదస్య ఈశ్వర కశ్చిత్ కర్తా వేదస్య సిద్ధ్యతి. నైయాయికాస్తు పౌరుషేయం వేదం మన్యంతే నతో అపౌరుషేయం మన్యంతే. అపౌరుషేయం తు కేవలం మీమాంసకాः వేదాంతినः ఉభావేవ అంగీకురుతः ప్రాయः. అన్యే తు సర్వే పౌరుషేయతామేవ. వేదాంతినాం అపౌరుషేయత్వేపి కించిత్ వైలక్షణ్యం అనుభవామः. కదాచిత్ పౌరుషేయతాపి ప్రాయः స్వీకృతా ఏవ. పౌరుషేయతా న పరంతు పృథగ్విధమేవ తైః వ్యాఖ్యాతం వర్తతే. యత్ ప్రమాణాంతరేణ అర్థం అధిగత్య రచితత్వం పౌరుషేయత్వం. తాదృశం ఇదం వాక్యం నాస్తి ఇతి కృత్వా అపౌరుషేయమితి వేదాంతినః కించిత్. మీమాంసకా ఏవ ప్రాధాన్యేన అపౌరుషం నామ నిత్యశబ్దః. అతః పురుష సంసర్గః సంపర్కోపి నాస్తి ఇత్యాది. అపౌరుషేయవాదస్తు మీమాంసకానామేవ సర్వాత్మనా వేదాంతినామపి పరమ ప్రామాణ్యం తు అంగీకరణీయమేవ. అతః కిమర్థం వదామి ఇత్యుక్తే తాత్పర్యం తత్ర
పరశబ్దస్య చత్వార అర్థచతుష్టయం పరికల్ప్య చతుర్థ వికల్ప రూపేణ ఉద్దేశ్యం ఇది వికల్పం అపి విచార్య ఉద్దేశ్యమితి పక్షం సిద్ధాంతీకృత్య తతః పూర్వం విద్యమాన పక్షత్రయం యుక్తిభిః అసంగతముక్త్వా పరత్వం నామ తత్ పరః ఇత్యుక్తే పరత్వం పరశబ్దస్య కోర్థః ఇత్యుక్తే ఉద్దేశ్యం ఇత్యేవ బహు విస్తరేణ గ్రంథేన సంసాధ్య తదేవ పరం ఉద్దేశ్యం యస్య తత్పరం తత్పరస్య భావః తాత్పర్యం. తర్హి వేదే తాత్పర్యమస్తి ఇత్యుక్తే వేదే అస్మిన్ ప్రతి సిద్ధాంతతయా స్వీకృతే అర్థే వక్తుః ఉద్దేశ్యం వక్తుః ఇది న వదంతి ప్రథమం ఉద్దేశ్యం వర్తతే ఇది సాధయంతి. ఉద్దేశ్యం కస్య కస్యచిత్ యస్య ఉద్దేశ్యం స ఈశ్వరః ఇది ఈశ్వర సాధనే తాం కారికాం బహు క్లేశేన सा कारिका इदानीं झटिति अत्रैव वर्तते मयैव लिखितं तत् ईश्वरसाधककारिका किं कार्यायोजनकृत्यादेः प्रत्ययतश्रुतेः इति कारिकाम् एकविधतया महता ग्रन्थेन अन्वीय अनन्तरं कार्य इत्यस्य तात्पर्यम् इत्यर्थम् अत्यद्भुत प्रपंचन रीतिः विलक्षण व्याख्यान रीतिः उदयनाचार्याः सर्वैः स्तूयन्ते. हिंदू धर्म अनुयायिभिः सर्वैरपि उदयनाचार्याः प्रातरेकवारं रात्रावेकवारं नूनं नमस्कार्याः यतो हि तैरेव तेषु दिवसेषु बौद्धादीन् धिक्कृत्य ईश्वरस्य स्थापनं सप्रमाणं कृतं न्यायमाश्रित्य कृतम्. अतः न्यायशास्त्रं तावत् अत्यन्त अतएव भवन्तः पश्यन्तु कुत्रचिदपि शांकर भाष्ये वैशेषिक खंडनं वर्तते. अत्र न भ्रान्तव्यं. न्याय वैशेषिक दर्शनद्वयं सिस्टर दर्शनमिति कथयन्ति, सिस्टर सिस्टम्स् इति कथयन्ति आंग्लभाषायां. नाम सोदरी द्वयं. वस्तुतः न्यायदर्शनस्य प्रमेयमेव नास्ति. प्रमेय विचारः नैयायिकैः न कृत एव. प्रमेयकरण समये वैशेषिक प्रमेयं यथा तथमेव एतैः प्रमाण प्रमेय इत्यत्र अक्षरत्रयेण तैः प्रमेयस्य उद्देश्यः कृतः. तदनन्तरं षोडश पदार्थेषु तत्त्वार्थ विचारकं किमपि नास्ति. न पदार्थ तत्त्व विचारः न आत्मतत्त्व विचारः. तात्विक दर्शनं न्याय दर्शनमिति वक्तुमेव किञ्चित् काठिन्यं वर्तते. दर्शनेषु अंतर्भवति इति कथयितुं किञ्चित् काठिन्यं वर्तते. कुतः केन कारणेन काठिन्यं वर्तते? तत्त्वार्थ परीक्षणं न कृतं. तत्त्वार्थ परीक्षणात्मकमेव दर्शनं भवति, परन्तु तत्त्वार्थ उपयोगी यत् ज्ञान प्रक्रिया वर्तते, या ज्ञान प्रक्रिया वर्तते तां ज्ञान प्रक्रियाम् आमूलचूडं व्याख्यातवन्तः, अत्यद्भुत रूपेण व्याख्यातवन्तः. तेन कारणेन आंग्ल भाषायां एपिस्टेमोलॉजी इति कथ्यते तत् ज्ञानीय मीमांसामेते कृतवन्तः. ज्ञानं नाम प्रमाणभूतं ज्ञानं किम्, अप्रमाणभूतं ज्ञानं किम्. प्रमाणभूतं ज्ञान प्रमाणभूतस्य ज्ञानस्य व्याख्यानार्थं स्वरूप प्रदर्शनार्थं अप्रमाणभूत ज्ञानस्यापि विवेचनं करणीयं. यतो हि अप्रमाणभूत ज्ञानं ज्ञात्वैव खलु प्रमाणमधिगच्छति. तस्मात् षोडश पदार्थेषु निग्रहस्थानादि हेत्वाभास निग्रह छल निग्रहस्थान इत्यादीनामपि प्रवेशः तैः कल्पितः. भवन्तः तत् प्रथमसूत्रं पश्यन्ति चेत् किञ्चित् मम वाक्यानि कंठस्थानि कदापि न भवन्ति. यावद्वारमपि पठामि तावद्वारं तदधिकं विस्मरामि.
बहुवार पठनेन रूढिर्जायते शब्दं तिष्ठति मनसि इति सर्वेषाम् अनुभवः। मम तु यावदधिकं पठामि तावदधिकं विस्मरामि, न तु स्मरामि। भगवता दत्तः कश्चन वरविशेषः, तेन कारणेन अत्र कार्यायोजना धृत्या कार्यायोजन धृत्यादेः इत्येव खलु बहु विवेचितं वर्तते। तदर्थं शतवार अनुसन्धानं विना तु तत् लेखितुमपि न शक्यते खलु। विद्वांसस्तु जानन्ति एव, तथापि तत् मनसि न तिष्ठति। ईश्वरस्य कृपा वर्तते। अतः पुनः प्रमाण प्रमेय इति षोडशपदार्थसूत्रं नायाति, द्रष्टव्यं, नो चेत् नायाति। अतः अत्र प्रमाण प्रमेय संशय प्रयोजन दृष्टांत सिद्धांत अवयव तर्क निर्णय वाद जल्प वितंडा हेत्वाभास छलजाति निग्रह स्थानानां तत्वज्ञानान् निश्रेयसाधिगमः। निश्रेयसाधिगमः इति एतेपि लिखन्ति, वैशेषिकदर्शनेपि निश्रेयसाधिगमः इति कथयन्ति। निश्रेयसाधिगमः एतेषां तत्वज्ञानेन कथं सिद्ध्यति इत्येव अस्माभिरवगन्तव्यम्। साक्षात् एतेषां पंचदश पदार्थानां षोडश पदार्थानां षोडशानामपि तत्वज्ञानात् पंचम्यर्थे हेतौ पंचमी तेषां नाम संशयस्य तत्वं किम्, प्रयोजनस्य तत्वं किम्, अवयवस्य तत्वं किम्, अथवा वादस्य जल्पस्य वितण्डायाः स्वस्वरूपं किम् इति ज्ञानमात्रेण मोक्षसिद्ध्यति इति तु दूरे कथा। सूत्रं तु यथाश्रुतार्थं तथा अस्माकम् अर्थं बोधयति। परन्तु तैरेव यदि मोक्षसिद्ध्यति तर्हि न अभ्यासस्य आवश्यकता न वैराग्यस्य आवश्यकता। सुखमयं संसार वयं सर्वे सुखिनो भवेम। यतोहि एतेषां षोडशपदार्थानां तत्त्वज्ञानं तु तथा कष्टं नास्ति, किञ्चित् परिश्रमेण अवश्यं साधयितुं शक्यते, परन्तु तावता मोक्षः कस्यापि भवितुं नार्हत्येव। तर्हि केन अभिप्रायेण गौतम महर्षिणा इदमुक्तं तत्त्वज्ञानान् निःश्रेयसाधिगमः इति पञ्चमी केन प्रयुक्ता इत्युक्ते एतेषां तत्त्वज्ञानद्वारा प्रमाणपरीक्षणद्वारा प्रमेयवस्तुनः परीक्षणं कृत्वा तत् प्रमेयवस्तु यथास्थितं स्वस्वरूपेण अवगत्य मोक्षं प्राप्नोति इत्यर्थः। अर्थमुपलभ्य इति तत्र भाष्ये प्रमाण साहाय्येन खलु अर्थं कुर्वन्ति इति वर्तते। अतः प्रमाण प्रमेय इति प्रमेय इत्यत्रैव अपि च तस्य व्याख्यानमपि बहु नास्ति अत्र। तद्व्याख्यानं पुनः वैशेषिकादेव स्वीकृतं वर्तते। अत एव न्याय वैशेषिक परिचये इत्येव वक्तव्यम्। उभौ एतौ पृथक्कृत्य वक्तुं न शक्नुतः। एवमेव बहुदूरं यावत् सांख्ययोगौ अपि। यतोहि योगस्य तात्विकविचारः नास्ति, केवलं तात्विकविचारः सर्वोऽपि सांख्यस्य। योगस्य तु प्रक्रिया विचारः। अतः तद्दर्शनद्वयम् अविनाभावरूपेण संगतं दर्शनद्वयम्। एवं पूर्वोत्तरमीमांसा इति कथयामः, परन्तु तावान् घनिष्ठः सम्बन्धो नास्ति। यद्यपि परस्परापेक्षा पूर्वमीमांसापेक्षा उत्तरमीमांसायाः यद्यपि वर्तते, तथापि सांख्ययोगवत् एकस्य पूरकत्वं द्वितीयस्य नास्ति। इतः मीमांसायाः प्रमेयं भिन्नं, वेदान्तस्य प्रमेयं भिन्नम्। अतः परस्पर पूर्यपूरकभावः नास्ति, परन्तु अनयोः पूर्यपूरकभावः। इदानीं न्यायशास्त्रे प्रमेय इति शब्देन यावत्पर्यन्तं वयं वैशेषिक सप्तपदार्थानां सप्त वा षट् अनन्तरकाले सप्त तान् पदार्थान् आनीय यावत्पर्यन्तं विचारं न प्रवर्तयामः तावत्पर्यन्तं निःश्रेयसाधिगमः भवितुं नार्हति। अतः अर्थमुपलभ्य इति प्रथमसूत्रे अयमर्थः गौतममहर्षिणा सम्यक् प्रतिपादितः। तत्र प्रमाणतोऽर्थप्रतिपत्तौ प्रवृत्तिसामर्थ्यादर्थवत्
ప్రమాణం. ప్రమాణతః అర్థ ప్రతిపత్తి. అర్థస్య ప్రతిపత్తి కేన భవతి? ప్రమాణతః భవతి. సహ అర్థః మోక్షరూపోపి భవతు. మోక్షరూపీ ఏవ అర్థः. పరమపురుషార్థస్తు మోక్ష ఏవ. సర్వేషాం దర్శనానాం పరమపురుషార్థస్తు మోక్ష ఏవ. పరంతు తత్తదృశయః ఏతేషాం తత్వజ్ఞానేన మోక్షో భవతి ఇతి అమన్యంత. వయం తు వేదాంతినః ఉపనిషద్వాక్యాన్యాశ్రిత్య అద్వితీయ బ్రహ్మసాక్షాత్కారేణైవ మోక్షః ఇతి వేదాంతినాం మతం, నతు సర్వేషాం మతం. ఏ ఉపనిషదమేవ పరమం ప్రమాణం మత్వా స్వకీయ తత్వ విచారం కుర్వంతి తేషాం మతేన అత్ర ఏవం స్థితిః వర్తతే. తర్హి ప్రమాణతః అర్థ ప్రతిపత్తౌ ప్రవృత్తి సామర్థ్యాత్ అర్థవత్ ప్రమాణం. ప్రమాణతః అర్థ ప్రతిపత్తి అర్థజ్ఞానం వినిశ్చయః. తదనంతరమేవ ప్రవర్తతే పురుషః. అర్థం వినిశ్చిత్యైవ ప్రవర్తతే. ప్రవృత్త్యా చ అర్థం లభతే, ప్రయోజనం లభతే. అతః ప్రమాణమర్థవత్. ప్రమాణం సప్రయోజనం ఇత్యుక్త్వా అనంతరం సతస్య సద్భావః అసతస్య అసద్భావః ఇది బహు సుందరం సూత్రం. అతః తదపి సత్ సదితి గృహ్యమాణం వేదాంతినాం అత్యంతం అనుకూలం. ప్రాయః మన్యే సమానార్థక శ్లోకః నాసతో విద్యతే భావః నాసతో విద్యతే భావః నాభావో విద్యతే సతః ఉభయోరపి దృష్టోంతః ఇతి. తేన సహ ప్రాయః యద్యపి పృథగ్విధతయా వ్యాఖ్యానమపి వర్తతే. సతి ఉపలభ్యమానే తద్వద్ అనుపలబ్ధేః ప్రదీపవత్. ప్రదీపే సద్వస్తు అస్తి చేత్ ఉపలభ్యతే, నోపలభ్యతే చేత్ నాస్తి ఇత్యర్థః. ప్రకోష్ఠే దీపజ్వాలనానంతరం తత్ర ఆసందః న దృశ్యతే తర్హి ఆసందో నాస్తి ఇత్యర్థః. అతః ప్రమాణ తద్వత్ యథా ఆలోక ప్రసరః తద్వత్ న్యాయ ప్రసరః. న్యాయ ప్రసరేణ సిద్ధే అర్థే పదార్థో వర్తతి ఇత్యర్థః. న్యాయ ప్రసరేణ యోర్థః న దృశ్యతే స నాస్తి ఇత్యర్థః. ఈశ్వరో వా భవతు, మోక్షో వా భవతు, ఘటో వా భవతు, పటో వా భవతు, ప్రమాణేన సిద్ధ్యేత్. అతః సత్వం నామ కిం? हिरियण्णा महोदयः बहु सुंदरम एकं वाक्यं लिखति. एते ट्रूत् विषये अधिक प्राधान्यं दत्तवन्तः. किं नाम सत्यं, किं नाम प्रमाण सिद्धं वस्तु इत्यत्र नैयायिकानाम् आग्रहः. तद् वस्तु किम् इत्यत्र अन्येषाम् आग्रहः. तर्हि ज्ञानस्य प्रामाण्य द्वारा मोक्षं प्राप्तुं मोक्षम् अधिगन्तुम् इच्छन्ति नैयायिकाः. तेन कारणेन एतत् तत्त्वज्ञानात् निःश्रेयसाधिगमः इत्युक्ते अर्थोपलब्धिः. अत्र प्रमाणमंतरेण न अर्थ प्रतिपत्ति. प्रमाणं विना पदार्थ ज्ञानं भवितुं नार्हति. न अर्थ प्रतिपत्तिमंतरेण प्रवृत्तिः. अयमर्थ अयं घटः इति यावन् न जानीमः प्रमाण पुरस्सरं तदादातुं न प्रवर्तामहे. यतोहि जलानयन संदर्भे जलम् आनेतव्यं कूपतः इति संदर्भे अयं घटः इति प्रमाणेन यदा पदार्थो निश्चितो भवति तदानीं तस्य घटस्य आदाने अहं प्रवृत्तो भवामि. नो चेत् प्रमाणेन अयं घटः इति यावत्पर्यन्तं ज्ञानं न भवति तावत्पर्यन्तं जलार्थी अहं घटमादातुं न प्रवर्ते. प्रवृत्त्यभावात् प्रयोजनं न सिद्ध्यति. अतः मूलभूतं किम्? अर्थ
ప్రవృత్తి సామర్థ్యం ప్రమాణేన ఖలు అయం జ్ఞాత అర్థముపలభ్య తం అర్థం అభీప్సతి జిహాసతి వా. ప్రమాణేన అర్థముపలభ్య తద్వస్తు మయా స్వీకరణీయం వా మయా పరిత్యక్తవ్యం వా ఉభయ విధమపి నిశ్చినోతి. అతః అస్మాకం తాత్విక ప్రవృత్తిర్భవతు అతాత్విక ప్రవృత్తిర్భవతు సాంసారిక ప్రవృత్తి సర్వాపి ప్రమాణేన సిద్ధే అర్థే ఏవ ప్రవర్తతే ఇతి కృత్వా ప్రమాణ విచారః ప్రాథమ్యమర్హతి ఇతి కారణాత్ గౌతమ మహర్షిణా ప్రమాణ విచారः కృతः. అనంతరకాలే ప్రమాణశాస్త్రమిత్యేవ వస్తుతః అత్ర తత్వార్థచింతనపరాణి పరాः గ్రంథా ఏవ న సంతి. బహు కేవలం న్యాయ సంబంధినः గ్రంథాः పంచశా ఏవ సంతి. వైశేషికం యది పరిత్యజామः వైశేషికేణ సహ యోజయామశ్చేత్ కతిచన భవితుమర్హంతి. తత్ర ప్రసిద్ధం కేవలం న్యాయదర్శనం న్యాయభాష్యం వాత్స్యాయన భాష్యం భాసర్వజ్ఞస్య ఏకా కృతిర్వర్తతే. ఏవం ద్విత్రాः ఇతరాः కృతయः భవేయుः. యావత మణికారः గంగేశోపాధ్యాయः ఆగతः తావత ఉభయోరపి దర్శనయోః వృద్ధిః కుంఠిత. తతః పరం తాత్విక విచారాత్మకం దర్శనస్య వృద్ధిరేవ నాసీత్. ఏకవిధతయా గంగేశోపాధ్యాయస్య తత్వచింతామణిః ఏకయా దృష్ట్యా అత్యంత ఉపకారకం యదా వర్తతే కదాచిత్ అన్యవిధమపి తద్వర్తతే. యతో హి తదనంతరం సర్వేషాం దృష్టి కేవలం వాద తత్ పరిష్కార దృష్టిరేవ సంజాత. తత్వార్థ వివేచనం నవ్యన్యాయ గ్రంథేషు మహతా శ్రమేణ అన్వేష్టవ్యం. తత్రాపి యాని సప్తపదార్థ విషయకాని తత్వాని సంతి వైశేషికేపి తాన్యపి ప్రాయః తాత్పర్య టీకా పర్యంతం సమాప్తాని వర్తంతే. తదూర్ధ్వం తేషామపి శ్రీవృద్ధిరేవ నాసీత్. కారణం కిమిత్యుక్తే తతః పరం గోలోక పర్యంతం పునః కిం తత్ కిం వదంతి కిం పత్రం తత్ర పరిష్కారేషు క్రోడపత్రం ఇత్యాది నామ్నా పరిష్కారేష్వేవ బుద్ధిర్గత. పరంతు పరిష్కారేణాపి బుద్ధిః పరిష్కృతా భవతి. తేన తత్వసిద్ధిర్భవతి. అతః న్యాయదర్శనం సర్వే అతయేవ వదంతి న్యాయం అనంతరకాలే వైశేషికేణ సహ సంగతం సత్ కాణాదమితి వ్యవహ్రియతే. యద్యపి పృథక్ భాష్యం పృథక్ సూత్రం వర్తతే తథాపి ఇమోద్వో కాలాంతరే యథా ప్రయాగరాజే గంగాయమునయోః సంగమః అభవత్ అనంతరం పునః గంగాయాం గంగాజలం పృథక్ కర్తుం యథా న శక్తాః. అనంతరం ప్రయాగరాజే పృథక్ రూపేణ అనుభవితుం ప్రభవామः. పరంతు ప్రయాగరాజానంతరం పునః జలే యథా భేదో నాస్తి. మణికారస్య ప్రాయः 12వ శతాబ్దం వా 11వ శతాబ్దం వా మణికారకాలः గంగేశోపాధ్యాయానాం. తదనంతరం ఏతత్ శాస్త్రద్వయమపి ఏకరూపతయా ఏవ ప్రవృత్తం వర్తతే. అతః శ్రీచరణానాం न केवलं श्रीचरणानां गुरूणां सर्वेषामपि अयमेव उपदेशः वर्तते. यत्र कुत्रापि शास्त्रे परिश्रमकरणात् पूर्वं द्वयमध्येतव्यं. काणादं पाणिनीयञ्च सर्वशास्त्रोपकारकं. शेषाद्रिनाथन् महाभागाः इति अत्र ज्येष्ठाः पण्डिताः केचन आसन्. ते अस्माकं समये यद्यपि ज्येष्ठाः तथापि अस्माभिः सह बहु वत्सलाः स्निग्धाश्च वर्तन्ते. तेषां स्वभावः विलक्षणः अतीव सरलः. ते ज्योतिषे अपि च आयुर्वेदे अत्यन्त प्रगाढं तेषां पाण्डित्यं. ते भूयो भूयः तेषु दिवसेषु कथयन्त आसन् यत् न्यायशास्त्रस्य शक्तिं विना सामर्थ्यं न्यायशास्त्रे परिपूर्ण सामर्थ्यं विना आयुर्वेद ग्रन्थाः व्याख्यानानि च अवगन्तुमेव न शक्यन्ते. ज्योतिषमपि अवगन्तुं न शक्यते इति तेषां प्रतिज्ञा. न केवलं मया एकवारं श्रुता, ते अतीव प्रामाणिकाः तयोर्द्वयोर्विषययोः. नाम कियदनुभूय तैः तथा उक्तम्. अतः एतदेव अतएव काणादं पाणिनीयञ्च नाम शब्दार्थ व्युत्पत्ति कृते पाणिनीयं
ప్రమాణ నామ ప్రమాణ విచార తత్వం విద్యమానం వస్తు విద్యమాన సద్వస్తు సద్వస్తు రూపేణ అవగంతుం అపేక్షిత ప్రమాణ విచారం యత్ న్యాయశాస్త్రం కాలాంతరే కాణాద నామ్నా ప్రసిద్ధం తర్కశాస్త్రమపి నామ్నా ప్రసిద్ధం తత్ ఇతి అస్మాకమపి గ్రంథేషు అనుకూలతర్కः ప్రతికూలతర్కः ఇతి దర్శనీయం భవతి. కియాన్ శ్రమः అనుభూయతే అనుకూలతర్కస్య ప్రతిపాదనార్థం ప్రతికూలతర్కస్య ఖండనార్థం చ మహానేవ శ్రమः తత్ర అనుభూయతే సిద్ధ్యాది గ్రంథేషు తత్సర్వం బలం కేవలం ప్రస్థానత్రయ సమయే ఏవ న్యాయశాస్త్రస్య అపేక్షా నాస్తి. అనంతరం చిత్సుఖీ వా భవతు అద్వైత సిద్ధిర్వా భవతు బ్రహ్మానందీయం భవతు అథవా యత్కిమపి భవతు కేవలం భాష్య వ్యాఖ్యానాన్ని పరిత్యజ్య సర్వం న్యాయాయత్తం వర్తతే. న కేవలం అస్మాకం అద్వైతే ద్వైతేపి ఏవమేవ విశిష్టాద్వైతేపి ఏవమేవ త్రిషు అపి ఆచార్యాణం అనంతరకాలిక గ్రంథేషు అలంకార శాస్త్రేపి ఏవమేవ. వైద్యనాథ దీక్షిత ఇది కశ్చిదాసీత్ అలంకార కోలయానంద కారికాణం న్యాయప్రయోగ పూర్వకం తేషాం వ్యాఖ్యానం భవతి. బహు దుష్కరం తద్వ్యాఖ్యానం దుర్జ్ఞేయం తద్వ్యాఖ్యానం భవతి. కేవలం ప్రౌఢ పండితా ఏవ తద్వ్యాఖ్యానం అధ్యాపయితుం శక్నువంతి. కోలయానందకారికాస్తు అతీవ సరళ నాం తేషాం కుతః సారళ్యం నామ కఠినీకర్తుం న పరిష్కర్తుం ఏన రూపేణ స్పష్టతయా యదవగంతవ్యం తత్. అతః ఏతావాన్ అవసరः కించిత్ బుద్ధో ఆగతం తత్ ప్రతిపాదితవానస్మి స్వీకృతి విషయే. కించిదహం ఆగతः అన్యదేవ వక్తుం గురుచరణానాం విషయే బహు వక్తవ్యం పరంతు ఏకः విషయः అత్ర ఏ విరాజంతే తే మదపేక్షయా అధికం జానంతి అతः వక్తవ్యమపి నాస్తి. పరంతు ఏకం వదామి తథా శ్రీచరణానాం ఆజ్ఞా మయి యది నా భవిష్యత్ అలంకార శాస్త్ర పఠనేన గతార్థః కృతార్థస్య భూత్వా యద్యహం క్వచిత్ నౌకరీ మధ్యే ప్రవిశ్య జీవనం తు చలతి స్మ. జీవనం యద్విధమపి జీవనస్య ఈశ్వర కృపా వర్తతే చేత్ యథాకథమపి ప్రవర్తతే. పరంతు మమ జీవనే యద్యత్ అహం ప్రాప్తవాన్ కించిత్ బహ్వేవోక్తం ప్రాచార్య చరణైః తథా అధికతయా కిమపి నాస్తి. నౌకరీ ఏవ క్రియతే కతిచన ఉన్నతాని పదాని భవంతి. కిముచ్యతే డిగ్నిఫైడ్ క్లర్క్ ఇది ఉచ్యతే కులపతి పదం. యతోహి తత్ర కార్యం సర్వం క్లరికల్ ఏవ డిగ్నిఫైడ్ నామ గ్రేడ్ 1 క్లర్క్ గ్రేడ్ 2 క్లర్క్ ఇది నోచ్యతే కించిత్ కులపతి ఇది ఉచ్యతే. తావదేవ అధికం కిమపి నాస్తి. అతః తాదృశేషు పదాని యాని కానిచిద్ ఆగచ్చంతి గచ్చంతి పరంతు మహాన్ అభ్యుదయః ప్రాప్తః అపి చ బహూనాం విదుషాం బహూనాం ఏవం అద్య వర్తతే అన్యథా తు న చింతనీయం. సర్వేషు దక్షిణే ఉత్తరే పశ్చిమే పూర్వస్యామపి చతసృషు దిక్షు అపి మమ కార్యకాలः ఆసీదితి కారణాత్ యత్ర మమ నామకథనేన యత్ర కుత్రాపి గచ్చామి అభిజ్ఞానంతో భవతి. కేచన నిందితారः అభిజానంతి కేచన స్తోతారः అభిజానంతి పరంతు ఉభయవిధతయా అభిజ్ఞానంతో భవతి. అభిజ్ఞానం తు సిద్ధం. అపి చ సంస్కృత భారతీ महिम्ना तत् वर्धितमभवतु. कोणे कोणे ग्रामे ग्रामे नगरे नगरे अटित्वा सम्यक् उक्तम्. अहं न कथं ते जानन्ति अहं न जाने. संस्कृतभारत्यां प्रथमदिनादारभ्य अद्य पर्यन्तं तत्कृतवेदिकाः मया प्राप्ताः. ततः कश्चन प्रयासः ततः कश्चन उद्बोधः ततः किञ्चित् मया शिक्षितं. परन्तु सर्वमिदं मम आत्मशिक्षायै अभवत्. परन्तु एतादृशस्य सर्वस्याप्यभ्युदयस्य निमित्तं तु केवलम् एकमेव यत् महाश्रीचरणानाम् आज्ञाकारणात् अहं मद्रास् संस्कृत कालेज् मध्ये प्रविश्य तत्रापि विशिष्य SRK गुरुपादानां सविधौ कतिचन वाक्यानि अवगन्तुं शक्तः तेषु दिवसेषु आसम्. इदानीं किमपि नास्ति, बृहत् जीरो मध्ये
पंचविंशति वर्षाणि गतानि जीवने विद्याव्यासंगं विना अतः बुद्धिः बहु क्लिन्ना नष्टा च वर्तते परन्तु किञ्चित् प्रागल्भ्यं तेषु दिवसेषु आसीत् एकं वदामि यदि समयस्य अवकाशो अस्ति अत्रैव सभाभवने प्रथमं मम व्याख्यानम् अत्रैव दण्डायमानः आसम् राघवन महोदय तत्रैव उपविष्ट मैलापुर इति संस्कृत कॉलेज इति कथयामि द्वौ मम त्रयः मया अवश्यं स्मर्तव्या भवन्ति पंडितराज वेपत्तूर सुब्रह्मण्य शास्त्रिणः ते मां भाष्यमध्यापयन् वादग्रन्थाः समेधीताः यस्मात् गुरुशिखामणेः शिरुवामणि पूर्वं तं कृष्णमूर्ति बुधं श्रेये इति मया मङ्गलाचरणं कृतं मम थीसिस् मध्ये वादग्रन्थाः सर्वे गुरुचरणानां SRK महाभागानां शोधकार्यं वर्षद्वयानन्तरं मम स्कालर्शिप् आगतं राष्ट्रीय संस्कृत संस्थानस्य स्कालर्शिप् तत् स्वीकृत्य अत्र फाइनल अद्वैत वेदान्तं कुर्वाण एव समकालिकं प्रैवेट् रूपेण परीक्षां लिखित्वा समकालिकतया राघवन महाभागानां सकाशे शोधच्छात्रेण कुप्पुस्वामी शास्त्री रिसर्च इन्स्टिट्यूट मध्ये छात्रः अहमासम् अतः मद्रास् संस्कृत कॉलेज इत्यस्यापि छात्रः कुप्पुस्वामी शास्त्री रिसर्च इन्स्टिट्यूट इत्यस्यापि अहं छात्रः तत्रैव धर्मसूरि कृत साहित्य रत्नाकरस्य शोध विमर्शम् अहम् अकरवम् तेषु दिवसेषु काकताळीय 5 निमेषान् स्वीकरोमि काठिन्यं नास्ति खलु समयः गतः अहं पश्यन्नेव अस्मि परन्तु अयमेव समयः तस्मिन्नपि दिने अतः किञ्चित् मुखरयति मनः किञ्चित् कथयामि कालिदास जयंती इति अति प्रशस्ततया राघवन महोदयैः आचर्यते स्म वर्षे एकवारं तेषाम् आजीवनं ते कृतवन्तः तत्र कालिदास जयंती कृते कमपि वक्तारं ते आहूतवन्तः यान् अहमपि जानामि वेङ्कटेश्वर्लु इति कश्चित् सेंट्रल स्कूल इत्यस्य प्राचार्यः तेषां शिष्यः यूनिवर्सिटी मध्ये तान् आहूतवन्तः ते अन्तिम 5 दिवसेषु अवशिष्टेषु मातुः स्वास्थ्यं समीचीनं नास्ति चलितुम् आगन्तुं न प्रभवामि इति सूचनां प्रादुः तेषु दिवसेषु टेलिफोन् इत्यादि सौविध्यानि एवं नासन् 1971-72 मध्ये अहं कथयामि 50 वर्षाणि गतानि अतः ते एकं पत्रं वा एकं टेलिग्राम् वा आगतं तदूर्ध्वं निन्दा वा तं प्रति ताडनं वा अनन्तरकाले भविष्यति तदानीं किमपि कर्तुं न शक्यते इदानीं कश्चित् एवं कथयति चेत् झटिति अहं तस्य यत्किञ्चित् वक्तव्यं वक्तुं प्रभवामि तदानीं तु न शक्नोमि राघवन महोदयाः स्वतः एव अत्यन्त उग्राः कोपस्वभावः तेषां सर्वेषां व्यवस्थितं भवेत् या काचित् व्यवस्थायाम् इतस्ततः यः कश्चन भङ्गो जातः ते बहु कुप्यन्ते बहुकाशम् अहं सौभाग्याद्वा असौभाग्याद्वा तेषां सम्मुखे दण्डायमानः आसम् भाषाद्वयं कृतवन्तः खलु तर्हि तमिळ् भाषायां किञ्चित् श्रावयामि நான் அங்கே என்னமோ நல்ல காலமோ இல்லை போராட்ட காலமோ தெரியல அவர் எதிரில் நின்றுட்டு இருந்தேன் நானும் அவரும் மட்டும் இல்லை இந்த லெட்டர் அவர் கிழிச்சார் ஒரே குதிக்கிறார் சும்மா ராகவன் சார்னா உங்களுக்கு ஆர்கேக்கெல்லாம் தெரியும் ரொம்ப அவர் கோபம் தான் இப்படி அவரை அடுக்க முடியாது அந்த அளவு என்ன அவருக்கு எதையுமே டிஸ்டர்ப் ஆகக்கூடாது சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும் சரி என்ன ஆச்சு இது நல்லதா இருக்கு அங்கே சிவராம தீட்சிதர் சாரும் இருந்தார் அன்னைக்கு ஏதோ அவர் காரியமா அவர் வந்தார் நான் என்னுடைய காரியமா நான் போனேன் அவர் கொஞ்சம் சிரமப்படுறது கொஞ்சம் கஷ்டப்படுறது பார்த்து இவனை ஒண்ணு ஏதாவது சொல்லலாமே இவனை வேணும்னா எதுனா ஏதாவது சொல்லலாமேன்னு இவர் ஒரு சின்ன ஷூலர் அடிச்சார் ஒரு ஷூலர் போட்டார் சாருக்கு என்ன நல்ல காலமோ தெரியல போராத காலமோ தெரியல அவரு என்னமோ ஒத்துண்டு ஏதாவது சொல்றியா அப்படின்னாரு சரி நீங்க ஏதாவது சொன்ன என்ன சொல்லுவ அப்படின்னார் என்னால ஒன்றும் யோசனை பண்ண முடியாது நீங்க டாபிக் கொடுத்துட்டீங்கன்னா நான் ஏதாவது சிரமப்படுறேன் அவர்கிட்ட பேசவே முடியாது ரொம்ப ஸ்ட்ராங் ராகவன் சரி அவர் என்ன காளிதாச பிரபந்தேஷு வேதாந்த பாவாகன்னு ஏதாவது 4 வார்த்தை சொல்லு அப்படின்ட்டார் சரின்ட்டேன் சரின்ட்டு வந்து 5 நாள் சார் பிலீவ் மீ 19 சர்க்கம் ரகுவம்சம்
பூரா குமார சம்பவம் அஷ்டசர்க்கம் பர்யந்தம் பூரா இல்ல, 3 நாடகம், மேகம் எல்லாத்தையும் திவாராத்திரம் உட்காந்து வாசிச்சேன். ஒரே வாட்டி மலிநாத வியாக்கியானத்தோட. என்ன, நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்போ. வியுற்பத்தி இருக்கு, பட் ஆனா அது வரலும் வாசிச்சது இல்லை. 2வது சர்க்கம் வாசிச்சேன், 4வது சர்க்கம் வாசிச்சேன் ரகுவம்சத்துல, அவ்வளவுதான். குமாரத்துல ஒண்ணுமே படிக்கல. அது வரலும் எனக்கு கோர்ஸ்ல இல்லை, நான் வாசிக்கல. வாசிச்சு எல்லா விஷயத்தையும் சங்கிரகம் பண்ணி அதை 4ஆ பிரிச்சேன். என்னது, சமன்வயாத்தியாய. என்ன, வேதாந்தம் படிக்கிற வாசனை ரொம்ப சாருடைய கிருப்பையினால வாசனை அந்த நரம்புல எல்லாம் ஏறி போச்சு. அதனால சமன்வயாத்தியாய, அவிரோதாத்தியாய, சாதனாத்தியாய, பலாத்தியாயான்னு பிரிச்சுட்டேன். துவன்யாலோகத்துல அவரு ஆனந்தவர்தனர் மகாபாரதத்துல சாந்தரச ஸ்தாபனம் பண்ணிருக்கார் கடைசியில. அங்க உள்ள யுக்தி எல்லாம் எடுத்தேன். அந்த யுக்தி பக்கத்துல வச்சுக்கங்க. இந்த வேதாந்த பாவம் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு, எல்லா புஸ்தகத்தில இருந்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் கோத்தி சம்ஸ்கிருதத்துல தான் பேசணும்னா, அதனால நமக்கு கஷ்டம் இல்லை. சம்ஸ்கிருதத்துல என்ன கஷ்டம் இல்லை, வேற எந்த பாஷை என்னாலும் கஷ்டம்தான். அதுல என்னாச்சு, 21 பேஜ் மேனுஸ்கிரிப்ட் என் கையில தயாராயிடுத்து. 5ஆம் நாள் 6 மணிக்கு லெக்சர் இதே ஹால்ல. 3:30 மணிக்கோ 3 மணிக்கோ நான் அது முடிச்சேன். ஏன்னா இவ்வளவு வாசிக்கணும், இவ்வளவு சங்கிரகணம் பண்ணணும், அது கொஞ்சம் கோத்திக்கணும், எல்லாம் பண்ணேன். கொண்டு போய் சாருக்கு காட்டினேன். அதான் சொல்ல வந்தேன். SRK சாஸ்திரிகளுக்கு காட்டு, எதையும் அவருக்கு காட்டுவேன். அவரும் பார்த்துட்டார் எல்லாம். பார்த்துட்டு ஒரு விஷயம் இதுல சேர்த்துக்கோடான்னு அப்போ கூட சொன்னார் எனக்கு. என்னன்னா, என்ன அதிகரணம் இப்போ ஞாபகம் வரல. கல்பத்தருக்காரரு திருஷ்டஸ்மிருதிபியாம்னு ஒரு சூத்திரம். ஸ்மிருதி கிருதாத்தியே அனுஷயவான் திருஷ்டஸ்மிருதிபியாம் யதேதம் அனேவஞ்சா இது. அந்த கிருதாத்தியாதிகரணத்துக்கு புத்தி பார்த்தீங்களா, எவ்வளவு துர்பலமான புத்தி. கிருதாத்தியாதிகரணம் அதுல ஸ்மிருதி கிட்ட பாமதிக்காரன லௌகிகி ஸ்மிருதின்னு சொல்லி விட்டுட்டார். அவர் யாரு லௌகிக ஸ்மிருதின்னு அவர் சொல்லல, பாமதிக்காரர் சொல்லல. கல்பத்தருக்காரர் லௌகிகி ஸ்மிருதி காளிதாசையா ஸ்மிருதித்யர்த்தா அப்படின்னு அவர் வியாக்கியானம் பண்ணி மேகத்துல உள்ள ஸ்லோகம் கொண்டு வந்தார். ஸ்ரீ விசாலாம் விசாலாம் ஸ்வல்பீபூதே சுச்சரித பலே ஸ்வர்கிணாம் காம் கதானாம் சேஷை புண்ணியி ஹிருதமிவ திவ காந்திமத் கண்டமேகம் காளிதாசன் போட்டிருக்கான். அது இந்த அதிகரணத்துக்கு கீழே காளிதாசன் போட்டிருக்கார். இந்த டாபிக் எனக்கு அன்னைக்கு குருநாதர் சொன்னார். எனக்கு தெரியாது, நான் இன்னும் பாஷ்யமே வாசிக்கல. அது எங்கேயோ 3வது அத்தியாயத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் 1-2 கூட வாசிக்கல. அதனால என்னால அதை புரிஞ்சுக்க முடியாது. அப்புறம் அவரே அது எல்லாத்தையும் எனக்கு வியாக்கியானம் பண்ணார். அவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் 5 மணிக்குள்ள அதை எழுதிட்டேன். கடைசி பேஜ் 22ஆம் பேஜ் அது மொத்தத்தையும் ஒரு குரு வாத்தியார் சொன்ன மாதிரி எழுதினேன். கொஞ்சம் அந்த நாள்ல ஒரு பிரகல்பம் எல்லாம் மகாபிரியவா அனுப்பிச்சிருக்கா இல்லையா, படிக்க சொல்லி அனுப்பிச்சது யாரு, நம்மது ஒன்றும் கிடையாது. கிமபி அஸ்மதீயம் வஸ்து நாஸ்தி நிர்தேச கேன கிருதா சித்தியந்தி கர்மசு மஹத்ஸ்வபி யன்னியோஜ்யாக சம்பாவனா குணமவேஹிதம் ஈஸ்வராணாம் ஏ யஸ்மின் கார்யே அஸ்மான் நியோஜயந்தி தேஷாம் சம்பாவனா குணேன வயம் விஜயனோ பவாமஹ. கிருஷ்ணஸ்ய சம்பாவனா குணேன அர்ஜுனः ஜிதவான் குருக்ஷேத்ரம். அர்ஜுனஸ்ய சாமர்த்தியேன ந. यदि तथा स्यात् तर्हि अनन्तरं स्त्रीगणं रक्षितवानेव स्यात् न शक्तः स्त्रीगणं रक्षयितुं. स्त्रीगणमपि रक्षयितुं रक्षितुं न शक्तः. कर्णमेव विजितवान् कृष्णस्य कृपया. तद्वत् ஆச்சாரியானாம் நியோக. அவர் பண்ணு பாசியும் சொன்னார், போரும் அதெல்லாம் தானா சித்திக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, இன்னைக்கும் இருக்கு, என்னைக்கும் இருக்கு. சரி, இங்க வந்தேன். சார் என்ன பண்ணார், அன்னைக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. அவர் 45 நிமிஷம் எனக்கு டைம் அன்னைக்கு. கொஞ்சம் அவருக்கு ஒரு மனசுல டவுட். ஸ்டூடெண்ட் எப்பவுமே என்ன பார்த்தது கிடையாது, அவர் என்னன்னு தெரியாது. ஆனா எங்க வாத்தியார் மட்டும் அந்த லெக்சர் 22 பேஜும் SRK சாஸ்திரிகளுக்கு வாசிச்சுட்டு அன்னைக்கு அவர் பட்ட சந்தோஷம் சொல்ல முடியாத சந்தோஷம். ரொம்ப சந்தோஷிச்சார். ரொம்ப ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டார். நன்னா எழுதுனியாரா, நல்லா வாசிச்சுடுவோன்னு எனக்கு சும்மா தட்டி கொடுத்துட்டார். சரி, தட்டி கொடுத்துட்டாரு. என்ன, நான் ஆஞ்சநேயன் ஆயிட்டேன்.
வாத்தியாரே தட்டி கொடுத்துட்டாருன்னா அப்புறம் வேற யாருக்கு நம்ம பயப்பட வேண்டாம்னு ரொம்ப டெம்பா வந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் சார் சொல்றார், நீ இவன் நான் என்ன சொல்றேன்னு அவர் மனசுல பயம் வச்சுக்கிண்டு ஒரு சங்கீத ஆர்டிஸ்ட கான்டாக்ட் பண்ணி அவங்கள குமார சம்பவத்திலேயோ எதுல இருந்தோ சில ஸ்லோகங்கள் எல்லாம் வாசிக்க சொல்லி பாதி டைம் பிரிச்சு அவளுக்கு கொடுத்துட்டார் சார். எனக்கு தெரியாது 20 நிமிஷம் அவரே என்கிட்ட வந்து சொல்றார், இங்கெல்லாம் அல்மாரா இருந்தது குறுக்க, இப்ப இல்ல. அங்க உள்ள அல்மாரா எல்லாம் இங்க ஒரு வால் மாதிரி இருந்தது KSRA-ல. அந்த டோர் இருந்தது. அந்த டோர்ல இருந்தா நான் வந்தேன், அங்க நின்று இருக்கேன். இவர் இந்த பக்கம் இப்படி வந்து, நீ ஒரு 20 நிமிஷத்துல முடிச்சுக்கோ, நான் வேற சங்கீதம் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னார். இப்ப நான் என்ன செய்யறது? 22 பேஜ் எழுதிருக்கேன். அப்போது நான் எங்க என்ன எடிட் பண்றது, எப்படி கட் பண்றது? அப்பிச்சா நான் சொன்னேன் இல்ல உங்களுக்கு, நீங்க புரிஞ்சுப்பீங்கன்றதுக்காக அந்த வார்த்தை சொன்னேன். 4 அத்தியாயம் மாதிரி வர மாதிரி அதை கோத்தினதெல்லாம் நான் ஒரு நான் உங்களுக்கு அந்த ஆர்டிகல் பப்ளிஷ் ஆச்சு, நான் அனுப்புறேன். அது கோத்து எழுதியிருக்கேன். நான் இந்த கோத்துல இருந்து நான் எதை வெளியில எடுத்துட்டாலும் எதை விட்டுட்டாலும் என்னுடைய தீசிஸே கொலாப்ஸ் ஆயிடும். இவர் 20 நிமிஷம் தான் கொடுத்தார். என்ன செய்யறதுன்னு பார்த்தேன். இங்கதான் நின்று இருந்தேன். அவர் அங்க முதல்ல என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது குடும்ப சாஸ்திரி என்கிட்ட ரிசர்ச் பண்றான்னு சொல்லிட்டார். 3 வார்த்தைக்கு மேல சொல்லல. ராகவன் சார் 2 வார்த்தை சொல்றதே பெருசு. அந்த 3வது வார்த்தையை நான் ரொம்ப ஜாஸ்தியா நினைச்சுட்டேன். அன்னைக்கு உட்கார்ந்துட்டார், எனக்கு மேடை கொடுத்துட்டார். சரி வந்தேன், என்னண்ட பார்க்காம 22 பேஜையும் 20 நிமிஷத்துல வாசிச்சுட்டேன். சும்மா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் கூட ஒன்னும் அந்த காலத்துல ரொம்ப, இப்போ என்ன வந்தே பாரத் சொல்றோம், வந்தே பாரத்தும் சரி புல்லட்டும் சரி அதுக்கு ஒத்து வராது, அந்த அளவுக்கு வாசிச்சுட்டேன். இந்த ஹால் பூரா பேக்கடு. ராஜா மட்டும் இல்லை, கணேசன் சார், மദ്രാஸ்ல உள்ள சம்ஸ்கிருத அபிஜன் எல்லாருமே வருவார். ராகவன் சார் அப்போ அதி பிரதிஷ்டிதமான காரியக்கிரமம், எல்லாரும் இருந்தா, எல்லாரும் சாட்சி. டிவி விஸ்வநாதர் இருந்தார், இன்னும் பெரிய பெரியவாள் நிறைய பேர் இருந்தா. சரி ஆயிடுச்சு. 20 நிமிஷத்துல முடிச்சுட்டு நான் கையெழும்பிட்டு போயிட்டு பக்கத்துல நின்னுட்டேன். அப்புறம் அவங்க ஏதோ வாசிச்சாங்க, சரியா போயிடுது. மறுநாள் டிவி அப்போ 8 ஆச்சு கரெக்டா, மணி அடிச்சுதான். நான் பார்க்கல, ராகவன் என்ன பாக்குற நிலையில எங்க இருக்கேன் நான்? எங்கேயோ 19 வயசு 20 வயசு இருக்கும், நான் எங்கேயோ இருக்கேன். சார் பார்த்தாராம். அப்புறம் 10 நிமிஷம் பேசினார் சார் அந்த ஆர்டிகல் பத்தி. டைமே ஆச்சுன்னா அவர் ஜாஸ்தி எடுக்க மாட்டார். அவர் என்ன சந்தோஷப்பட்டுட்டாரோ தெரியல, ஒரே ரிவ்யூ பண்ணார், அது பண்ணார், ரொம்ப நேரம் பண்ணிட்டார். பகவான் ரட்சிச்சுட்டாண்டா அப்படின்னு அன்னைக்கு ஈஸ்வரனையும் பெரியவாளையும் நினைச்சுக்கிண்டு கிருதார்த்தன் ஆயிட்டேன். மறுநாள் டிவி விஸ்வநாதையர் கூப்பிட்டார். அப்படி மேடையிலே அவர் ரூமுக்கு வேற கூப்பிட்டார். மாடியில ஈஸ்ட் மாடா ஸ்ட்ரீட்ல இருந்தது அவரது, கொனையில மனை வீடு அவரது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவர் மேல உட்காந்துட்டு மேலக்கே என்ன கூப்பிட்டார். என்னத்துக்குன்னு தெரியல, ஏன்னு அவரு ரொம்ப நேரம் என்ன ஏதோ சொல்லிட்டு அபிநந்திச்சுட்டு ஆசீர்வதிச்சுட்டு அவ்வளவு ஸ்பீடா வாசிச்சிருக்க கூடாது நீ அப்படின்னு எனக்கு சொல்றேன். இப்ப இந்த ரகசியத்துல யாருக்கு சொல்றது? அவர்கிட்ட போய் இத சொல்ல முடியுமா? 45 நிமிஷத்தை நான் ஒரு 20 நிமிஷத்துல அடிச்சுட்டேன் சார், அதனாலதான் அப்படி ஆச்சு. என்னப்பா என்ன வாசிக்கிற, அது என்ன ஸ்பீடு, அதுல ஒண்ணுமே புரியலையே, கொஞ்சம் மழை வாசிச்சிருக்க கூடாதுன்றார் அவர். ஆனா நன்னா சொன்னேன், அது இதுன்னார். அவர் ஆசீர்வாதம் வந்து சிவராமகிருஷ்ண தீட்சிதர் சாருக்கு சொன்னேன், இப்படி ஐயர்வாள் கூப்பிட்டார், போயிட்டு வந்தேன். மேடை குறைச்சு, ஏண்டா அவர் வீட்டுக்குள்ளேயும் போனேன் மேடைக்குள்ளேயும் போனியா அப்படின்னு சிவராம தீட்சிதருக்கு ஏற்பட்ட ஆச்சரியம். ஏன்னா அங்கே என்ட்ரி கிடையாது யாருக்கும். எதுக்கு சொல்ல வரேன், ஒரு பெருமைக்கா இல்லை. இன்னைக்கு இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நிறைய. இந்த காலேஜ், இந்த பூமி தப்போ பூமி, இந்த பூமியில அடி வச்சாலே அது வந்து எதுக்கும் பாடுபடாதவன் கூட மகாபண்டிதன் ஆயிடுவான். அது இந்த பூமியினுடைய இங்க உள்ள மகான்களை நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்மளால ஒரு மேதாசக்தி நமக்கு பகவான் கொடுத்தது போறவே போறாது. அவங்களுடைய ஒரு கர்மியை நாம பண்ணுறதுக்கு நம்ம சாஸ்திரிகள் அப்படி கண்ணை மூடிட்டு 2 மணி நேரம் உட்காருவார். நாம வேணும்னா, உண்மையா சொல்றேன், ஜோக்கா நினைச்சுக்காதீங்கோ, அவர் கிளாஸ்ல அப்படியே படுத்துன்னு தூங்கிடலாம். ஏன்னா அவர் கண்ணு திறக்க மாட்டார். டெஃபினட்டா நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பார், நாம பாட்டுக்கு வேணும்னா படுத்துட்டு தூங்கிடலாம்.
அந்த மாதிரி கண்ணு திறக்காத 2 மணி நேரம் ஒரு புஸ்தகாபேட்சை கடையில் ஒரு பங்கி பார்க்க வேண்டிய தேவையில்லை. இப்ப நான் இது வேணும் அது வேணும், இதையும் போய் சாரு கொஞ்சம் முதல் கொடுத்து மேல என்ன சாருன்னு மணிசாஸ்திரிகளை கேட்கணும். இந்த துஸ்திதியில நாம் இருக்கோம். எப்பேற்பட்ட வித்வான்களை நாம இங்க பார்த்திருக்கோம். அந்த மாதிரி எங்க வாத்தியாருடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு. ஒரு வாட்டி கடைசியில கூட சொல்ற போது கூட ரொம்ப அனுகிரகிச்சார். எனக்கு பாடம் சொல்றது ஒரு விதம், ஒரு ஹாஃப் மேற்கொண்டு என்ன வியக்திகதமா அவர் ரொம்ப அனுகிரகிச்சது உண்டு, ஆசீர்வதிச்சது உண்டு. வாய் திறந்து என்ன நிறைய வாட்டி ஆசீர்வதிச்சார். அந்த ஆசீர்வாத பலம் தான் சாரு சொன்னதாகட்டும், இன்னும் ஆகட்டும், நானும் சொல்லுவேன் நிறைய. அதெல்லாம் பெருமையை சொல்லிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஆமா, திடீர்னு பிரசிடென்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சான்ஸ்கிரிட் ஸ்டடீஸ் ஆயிட்டேன். 4 வேர்ல்டு சம்ஸ்கிருத் கான்ஃபரன்ஸ்க்கு ப்ரிசைட் பண்ணினேன். ஆனா ஒன்றும் நம்மனால வந்தது கிடையாது. 2 காரணம். ஒண்ணு ஈஸ்வர அனுகிரகம், அப்பா அம்மா பண்ணின புண்ணியம், நான் ஒரு புண்ணியம் பண்ணல. 3வது காரணம் என்னன்னா, மெயினா நான் சிட்டிகூடூர் சம்ஸ்கிருத் காலேஜோட அத்தியனத்தை முடிச்சிருந்தா இது எதையும் நடந்திருக்காது. அது மயிலாப்பூர் சம்ஸ்கிருத் காலேஜ். அதுலயும் நம்ம SRK சாஸ்திரியுடைய நான் லாஸ்ட் ஸ்டூடெண்ட், அதையும் சொல்லிக்கணும். சுமாரா நான் தான் லாஸ்ட் பேட்ச். அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் இருக்கா இல்லையா தெரியாது. 74ல நான் முடிச்சேன். அதுக்கப்புறம் பெரிய ஸ்டூடெண்ட் இருக்கிறதா தெரியும். சாரு வந்திருக்கலாம் கடைசின்னு வச்சு, கடைசி இல்லைன்னா உபாந்திமம். அவங்க வாத்தியாருடைய ஸ்டூடெண்ட்ஸ்ல வெங்கடாச்சலம் சார் எந்த அளவுக்கு பிரஜாசாலியா இருந்தார். நம்ம RK சார் மகாமகோபாத்தியாய சாஸ்திரிகள் கூட கொஞ்சமா வாசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா லிஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா நீள இருக்கும். அது ஒரு பாடத்துல ஒரு தெளிவு, ஒரு சொல்றதுல அந்த தெளிவை இதுல இருந்துதான் கிரகிச்சு அதை அப்ளை பண்ணிக்கிண்டே எப்படியோ நம்ம ஜன்மாவை கிருத்தார்த்தம் பண்ணிடணும். அதனால என்னைக்கும் சரி அந்த பகவானுக்கும் மகாபிரியவாளுக்கும் எங்க வாத்தியாருக்கும் இந்த ஜென்மாவும் அடுத்த ஜென்மாவும் நான் ருணியாவே இருக்க போறேன். கொஞ்சம் டைம் ஜாஸ்தி வாங்க. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டோம். சம்ஸ்கிருதத்திலையும் சரி தமிழ்லையும் சரி மகாபெரிவாளினுடைய அனுகிரகம், அடுத்து சம்ஸ்கிருத காலேஜுக்கு அவர் வந்த விஷயம், அதுக்கப்புறம் சாஸ்திரிகள் SRK சாஸ்திரிகளுக்கு அவர்கிட்ட படிக்கணும் அப்படின்னு பெரியவாளுடைய ஆக்ஞை. இப்படி நிறைய விஷயங்கள். எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குருன்னு சொன்ன மாதிரி அவர் குருவிடத்துல இருந்த அவருக்கு இருந்த அந்த பக்தி, அதனால அடைஞ்சிருக்கக்கூடிய எத்தனை ஸ்ரேயஸ். இந்த பண்டார்கர் ஓரியன்டல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்கு பூனாலே, ஒரு பெரிய பிரதிஷ்டிதமான 100 வருஷமா இருக்கிற ஒரு சம்ஸ்தானம். அதுல இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஏதோ இன்ஃபோசிஸ் அவங்க கொடுத்த காசுல ஒரு எமிரிட்டஸ் ப்ரொஃபஸர் போஸ்ட் இருந்தது. அதை முதல் நான் தான் ஆக்குபென்ட் எனக்கு கொடுத்தாங்க. போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அதுல 3 வருஷம் வேலை பார்த்தேன். அங்கே தாத்பரிய விஷயமா ஒரு சின்ன மோனோகிராஃப் நான் எழுதியிருந்தேன். அது எங்க வாத்தியார் SRK சாஸ்திரிகளுக்கு தான் நான் டெடிகேட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு ராமசுவாமி சாஸ்திர சாரும் இங்க இருக்கார். அதனால அவருக்கும் காட்டினேன். அதனால அவரும் என்னை முதல்ல இருந்து பார்த்தவர், டே 1ல இருந்து பார்த்தவர்ல சார் ஒருத்தர் தான் இந்த சபையில இருக்கார். கதாச்சித்து நம்ம இவர் கூட அவ்வளவுதான். ஏன்னா அப்புறமா தான் வேற யாருன்னு நான் பார்க்கல. அந்த காலத்துக்காரா எல்லாம் கொஞ்சம் இதாயிடுது. நமஸ்காரம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டோம் சார். நீங்க இன்றைய தினம் நீங்க இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்ததுக்காக தன்யவாதங்களை தெரிவிச்சுக்கிறோம். நிறைய விஷயங்கள், அதை விட உற்சாகம் நிறைய. நம்முடைய பெருமை என்ன, நம்முடைய சம்ஸ்கிருத கலாசாலையினுடைய பெருமை என்ன, பெரியவாளினுடைய பெருமை என்ன, SRK சாஸ்திரிகளுடைய பெருமை என்ன, அதனால அவர் அடைஞ்சிருக்கக்கூடிய மகத்துவம் என்ன, எப்படி நிறைய விஷயங்கள். உற்சாகம் எங்களுக்கு நிறைய கிடைச்சது. அதனால மனமார்ந்த தன்யவாதங்கள், நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறோம். நிறைய விஷயங்கள் தாத்பரியம்னு எடுத்து நமக்கு அவர் சொன்ன இதுல சாரம்னு பார்த்தா நியாயசாஸ்திர பரிச்சயான்னு ஆரம்பிச்சார்.
நியாயசாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கலன்னு சொன்னா வேற எந்த சாஸ்திரத்தையும் படிச்சு பிரயோஜனமே இல்லை அப்படின்ட்டார். அப்படி முக்கியமாக கடைசியில முடியும் போதும் அதை கொண்டு வந்து முடிச்சார். காணாதம் பாணினியம் சென்ற அந்த அந்த ஆபானகத்தை எடுத்தோன்னா சொல்ல அவர் முதல்ல நியாயசாஸ்திரம்னு சொல்லிட்டு அப்புறம் அது கௌதமரனுடைய நியாயம்னு சொல்லி அந்த நியாயசாஸ்திரத்தில் இருக்க விஷயங்கள்லாம் சொல்லி பிரசங்காத்த தாத்பரிய சப்தத்தினுடைய அர்த்தம் சொல்லி தாத்பரியம்னும் போது பரசப்தத்துக்கு உத்தேசியம்னு அர்த்தம்னு சொல்லிட்டு அந்த உத்தேசியம் யாருடைய உத்தேசியம்னும் போது அது ஒரு நல்ல டெக்னிக் எடுத்தவொன்னா வந்து பரம் அப்படின்னா உத்தேசியம் தத்து பரம்னு எடுத்துன்றணும். கசிய உத்தேசியம்னு எடுத்தோன்னா கேள்வி கேட்க கூடாது அப்படி படிக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லி தந்து அப்புறம் வந்து உத்தேசியம் அதுதான் உத்தேசியம் வேதத்துடைய உத்தேசியம் அதுதான் அப்படின்னு தீர்மானம் ஆனதுக்கு அப்புறம் அந்த உத்தேசியம் யாருடையதுன்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு அது ஈஸ்வரனுடைய உத்தேசம் அப்படி கொண்டு இதெல்லாம் வந்து படிக்கும்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய டெக்னிக் அது ரொம்ப அழகா சொன்னார். அப்படியே வந்து நியாயசாஸ்திரத்தினுடைய விஷயங்கள்லாம் சொல்லி ஆன்வீக்ஷிகி அப்படின்றத வந்து நியாயசாஸ்திரத்துக்கு இருக்கக்கூடிய பெயர். ஏன் அந்த பெயர் அதுக்கு வந்தது அப்படின்னா அந்த சாஸ்திரத்தினுடைய ஒரு துணை இல்லைன்னா வேற எந்த சாஸ்திரமும் புரியாதுன்னார். அப்புறம் வந்து பிரமாணம் அப்படின்னா பிரமாணத்தினாலதான் ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்க முடியும், பிரமேயத்தை தெரிஞ்சுக்க முடியும். அப்ப வந்து பிரமாணம்னா என்ன, பிரமாணத்துவம் எப்படி நமக்கு பிரமாணத்துவ ஞானம் எப்படி வரணும் அப்படின்றது அதுக்காக நியாயசாஸ்திரம் நமக்கு எப்படி உபயோகப்படுறது அப்படின்றது எல்லாமே சொல்லி அப்புறம் நிறைய விஷயங்கள் அது மாதிரி பின்னாடி வந்து வைசேஷிக சாஸ்திரம் சொல்லி இந்த சாஸ்திரங்கள் ஷட் சாஸ்திரங்கள் ஒன்னோடு ஒண்ணு பூரக பூரியத்துவம் எதுக்கு இருக்குன்னு சொல்லி இங்க வந்து நியாயசாஸ்திரம் பின்னாடி நமக்கு வைசேஷிக சாஸ்திரத்தினுடைய ஒரு சாகாயம் ஒத்தாசையானது நியாயசாஸ்திரத்துக்கு தேவைப்படுறது அப்படின்ற அந்த விஷயம் சொல்லி பிற்காலத்துல அதுக்கு வந்து தர்க்கசாஸ்திரம்னு பேர் வந்த விஷயம் சொல்லி கங்கேஸ்வர உபாத்தியாயர் காலத்துல இருந்து ஆரம்பிச்சு தர்க்கசாஸ்திரம் அதுக்கப்புறம் தர்க்கசாஸ்திரத்தினுடைய வழி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய விஷயங்களை வந்து நமக்கு நியாயசாஸ்திரம் தான் இன்னும் உபன்யாசத்துல நியாயசாஸ்திரம்ன்றதான் ரொம்ப முக்கியமானது அப்படின்றது அதுவும் ரொம்ப நமக்கு வேதாந்தம் வாசிக்கும் போது கூட நமக்கு பகவத் பாதாள பத்தி வர்ணனை பண்ணும்போது கூட அனுமார்த்த விக்கிரகம் அப்படின்னும் பொழுது அது அனுமா அப்படின்ற சப்தத்துக்கு அனுமானம் அப்படின்னா நியாயசாஸ்திரம் தான். அப்படி எத்யபி வேதாந்த வாக்கியங்கள்லாம் பிரதானமா இருந்தாலும் கூட வேதாந்த தத்துவத்தை பிரதிபாதனம் பண்றதுக்கு வேதாந்த வாக்கியங்கள் இருந்தாலும் கூட அனுமானம் ரொம்ப ரொம்ப பகவத்பாதாளுடைய பாஷ்யத்துல வந்து அந்த அவயவங்கள் பஞ்சாவயவ வாக்கிய பிரயோகங்கள் இல்லையே தவிர மற்றபடி அதனுடைய சாரம் இருக்கு. அதனால நியாயசாஸ்திரத்தினால பூர்ணமா தான் நமக்கு பகவத்பாதாளுடைய கிரந்தமும் இருக்கு அப்படின்றத சொல்லி பின்னாடி நிறைய அவருடைய அனுபவங்கள் நிறைய சொன்னார். அப்படி அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப உற்சாகப்பிரதமா இருந்தது. அவளுடைய அவர் குருநாதர் SRK சாஸ்திரிகள் பாடம் சொல்லக்கூடிய விதம் அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்பூர்த்தி ஏற்படுறது. பின்னாடி நமக்கும் அது மாதிரிலாம் அந்த குணத்தெல்லாம் நாமும் வர வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு உற்சாகம் வருது. பெரியவாளுடைய அனுகிரகத்தினால் நம்ம அனைவருக்கும் அதுவும் மகா பெரியவாளுடைய அந்த ஒரு பெரிய ஒரு வியூ அவருடைய பெரிய எப்படி அவர் கண்டுபிடிச்சார். எங்கேயோ கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அழைச்சன் வந்து இதை படிக்க வச்சு வேதாந்தம் படிக்கணும்னு சொல்லிட்டு வேதாந்தம் படிக்கணும்னு சொல்லிட்டு கூடவே வந்து நியாயத்தையும் மனிதராவுடைய சாஸ்திரம் கூட சொல்லுவார். அது மாதிரி வந்து வேதாந்த பெரியவா வாசின் போது நியாய கிரந்தத்தையும் வாசி அப்படின்னு விசிஷ்ய இன்னார்ட்ட போய் வாசின்னு சொன்னார்னு சொல்லுவார். அப்படி நியாயசாஸ்திரத்துடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றதும் பெரியவாளுடைய மகத்துவம் எல்லாம் தெரிஞ்சுட்டோம். சாஷ்டாங்கமான நமஸ்காரங்களை இந்த என்டோமெண்டை அமைத்திருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தார்கள் சார்பாகவும் நமது கல்வி நிறுவனத்துடைய சார்பாகவும் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு ரொம்ப சிரமப்பட்டு தூரம் வந்திருக்கார். நீங்க வரணும், பேசணும், பெரியவாளை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற அந்த உற்சாகம் தானே தவிர சிரமம் கொடுக்கணும் அப்படின்றது கொஞ்சம் ஒரு சங்கோச்சம் இருந்தது. அவ்வளோ தூரத்துல இருந்து கூப்பிடுறோமே அவ்வளோ பெரியவரா அப்படின்னு இருந்தது. இருந்தாலும் மனம வந்து வந்தவைக்காக மகா தத்ர தன்யவாதம் நிவேதியாமக நமாம்சி.